Okay. I'll I'll be bit shorter. Yes. 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 So this visioning exercise, we are trying to get a lot of public engagement, not just for a closed room discussions, but a wider engagement with the many people. So the and to show explain you in broadly, there are three critical stages in which we are trying to do this visioning exercise with the support of everyone for the Chennai metropolitan area. So first thing that we are doing is the Chennai metropolitan area analysis. What we are trying to do is to put forward what is the situation as on to date or from the past how it is in perspective to various sectors. That includes the economic development, how the city has grown in terms of the economy and its relation to the spatial, and urban growth and its housing sector. And the third one is related to the traffic and transportation related activities, how they are structuring the city over the time, and urban infrastructure and services. The social infrastructure, that is our schools, hospitals, and other amenities which support our day-to-day lives. And we are the environment, climate change about, and then disaster management. This is another sector that we are looking in, and the heritage and tourism sector, technology and innovation. These are the 8 sectors. However, the gender and inclusiveness is the core part of this entire element. So that what happens is, it is the city is for everyone. So in that perspective, we will do analysis how the Chennai and its metropolitan area, how it has grown from the past and how it is now. And then we will come back to you to ask you how you anticipate the future of the Chennai in different sectors, or in your perception, how the things have to be in the future. So everyone will have their own perspectives. So all those things collatedly, we will come out with the vision for the future of Chennai metropolitan area. So this is broadly the idea. I think I've briefed. Shall I continue? ஓகே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இவங்க சொல்கிறது இப்போது சிஎம்ஏ அனாலிசிஸ்னால் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க, பேசிக்லி அந்த ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம சிஎம்ஏ ஏரியா, சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் எந்தெந்த வகையில் நம்ம அது எந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு அதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது சிஎம்ஏ நம்ம சென்னை சிட்டி மற்றும் மற்ற பகுதி சரௌண்டிங் இருக்கிற பகுதி, அது ஃபுல்லாகவே சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா, அது ரீஜனல் லெவலில் அது எந்த மாதிரி டெவலப்மெண்ட் லாஸ்ட் 10-20 இயர்ஸில் ஆயிருக்கு. மாஸ்டர் பிளான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இந்த வரைக்கும் எவ்வளோ நம்ம டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, எந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, அது அனலைஸ் பண்ணால் தான் மாஸ்டர் பிளான் 3 எப்படி செய்யலாம் அதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும். அதில் அர்பன் க்ரோத் அண்ட் ஹவுசிங். அர்பன் க்ரோத் என்னென்னா முன்னே எப்படி இருந்தது, அது அர்பன் க்ரோத் என்னென்னா எங்கெங்கே நம்ம பில்டிங் எல்லாம் கட்டி எது வரைக்கும் போயிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப இருக்கா. ஸோ இப்போது அர்பன் ஏரியாவில் கமர்ஷியலாக இருக்கும், ரெசிடென்ஷியலாக இருக்கும், ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் ஹவுசிங் ஒரு முக்கியமானது. ஒரு மக்கள் வர்றாங்க இந்த ஏரியாவுக்கு, அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்க எங்கே குடியிருக்க போகிறாங்க, எங்கே வேர் ஆர் தே கோயிங் டு லிவ், அதுக்காக ஹவுசிங் ஒரு முக்கியமானது ஒரு பாயிண்ட் நம்ம அர்பன் க்ரோத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு அனாலிசிஸு. அது டிராஃபிக், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த சம்மந்தப்பட்ட, அதாவது மக்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு வர்றாங்கன்னா அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஸ்டடி நமக்கு தேவை இருக்குது. அது ஓவரால் அர்பன் க்ரோத்தோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அனாலிசிஸ் தேவை. அப்புறம் அர்பன் இன்ஃப்ரா சர்வீஸ், மக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம், அதுக்கு அதில் நம்ம நிறைய பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், யூட்டிலிட்டிஸ் எல்லாம் தேவை இருக்குது. வாட்டர் சப்ளை, சீவேஜ், மற்ற எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் நமக்கு தேவை இருக்குது. அந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அசஸ்மெண்ட், அதாவது எவ்வளோ தேவை இருக்குது நமக்கு, அதுக்கு ஒரு அனாலிசிஸ் இதில் வருது. அதே மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த கான்செப்ட்ஸ் புதுசு இருக்குது.
பழைய மாஸ்டர் பிளான்ஸில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வரல. ஆனால் இது நமக்கு தேவை இருக்குது. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பார்க் வச்சுக்கலாம். ஒரு பார்க்கு போட்டால் அந்த பார்க்கோட பயன் என்ன இருக்குது, யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்குது, அதில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது வரைக்கும் இந்த டிஸ்கஷனில் இல்லை. இனிமேல் நம்ம மாஸ்டர் பிளான் 3ல அந்த டிஸ்கஷன் கொண்டு வருவோம். அது மாதிரி நம்ம சப்போஸ் அந்த வெண்டர்ஸ் இருக்காங்க வச்சுங்க, வெண்டர்ஸுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்க எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது, அந்த ரெகுலேஷன் இது வரைக்கும் நமக்கு இல்லை. நம்ம கோர்ட் ரூலிங் படி அல்லது எப்போ லோக்கல் பாடி அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க வெண்டர்ஸ்க்கு எடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அந்த ரெகுலேஷனுக்காக இந்த மாஸ்டர் பிளான் 3ல நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துடுவோம். அது மாதிரி என்வாயர்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 2015 சென்னையில் ஃப்ளட் பெருசாக வந்திருக்கேன். இன்னொருத்தர் யாராவது கேட்டாங்க, நம்ம கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, ஸோ சீ லெவல் எல்லாம் ரைஸ் ஆகுது, அதில் என்னென்ன பிரச்சனை நமக்கு வரப்போகுது, அதன்படி நம்ம எந்த மாதிரி பிளானிங் பண்ணால் அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணலாம், அதுக்காக இந்த டிஸ்கஷன் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் இருக்குது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதுக்காக மாஸ்டர் பிளான்ல கொண்டு வரலாம். அப்புறம் ஹெரிட்டேஜ் டூரிசம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்குது. அர்பன் ஏரியாவில் ஹெரிட்டேஜ் பழைய பில்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி டூரிசம்காக அதை யூஸ் பண்ணுறது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதன் போக கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஸோ இப்போ நம்ம இனி சென்னை ஆஃப்டர் 20 years எப்படி இருக்கும், 2046 எப்படி இருக்கும், அது நம்ம இந்த மாஸ்டர் பிளான் இந்த விஷனோட அந்த நோக்கம் அதுதான். 20 yearsக்கு அப்புறம் சென்னை எப்படி இருக்கும், அதை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம திங்க் பண்ணால் நம்மளோட அஸ்பிரேஷன்ஸ் என்ன இருக்குது, என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அதை பார்த்தா அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விஷன் ரெடி பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம மாஸ்டர் பிளான் 3 தயார் பண்ணதுக்கு இந்த முயற்சி. ஸோ அதில் டெக்னாலஜி நிறைய சேஞ்சஸ் ஆகும், இன்னோவேஷன்ஸ் நிறையா வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வருது, அதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நமக்கு ஸ்டேஷன்ஸுக்கு நம்ம இடம் தேவை, எங்கெங்கே அதை போடலாம், எப்படி அதை நம்ம சரி பண்ணலாம், அது நாளைக்கு இந்த ஃபாசில் ஃபியூல் இதெல்லாம் அவ்வளோ டிபெண்டன்ஸ் இருக்காது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறைய யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி போடுறது, அந்த டிஸ்கஷன். ஸோ அது ஒன்று தான். அதே மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது, அதுக்காக எப்படி நம்ம டிஸ்கஷனில் கொண்டு வந்துட்டு மாஸ்டர் பிளான் 3ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெண்டர் ஈக்குவலிட்டி பார்த்தீங்கன்னா இது across தி செக்டர்ஸ் வரும். ஸோ ஜெண்டர் ஈக்குவலிட்டி ஒரு முக்கியமானது பாயிண்ட்டு. ஆல் ஜெண்டர்ஸ் are equal and every gender should be considered the gender equality should be considered in any planning. அவங்களுக்கு எப்படி accessible பண்ணணும், ஒரு பப்ளிக் ரிசோர்ஸ் இருந்ததுன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ் இருந்ததுன்னா எப்படி அவங்களுக்கு ஈக்குவல் ஆக்சஸ் கொடுக்கணும், ஈக்குவல் உரிமை கொடுக்கணும், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் இப்போ மாஸ்டர் பிளானிங்கில் கொண்டு வந்துடுறோம். இது முன்னே இல்லை. ஸோ இதான் மேஜராக நமக்கு மாஸ்டர் பிளான் உடைய ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பிளான் 3ல எப்படி நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த டிஸ்கஷன் ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன். இன்னொரு பாயிண்ட் சொன்னால் ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்னன்னா யார்? இப்போ மாஸ்டர் பிளான் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணது யாராவது இங்கே இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. நம்ம சிஎம்டிஏல உட்கார வச்சு லேண்ட் யூஸ் பிளான் பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அது யாருக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன இருக்குது, எப்படி இருக்குது. ஆனால் இந்த தடவை எல்லார்கிட்ட உட்கார வச்சு சேர்ந்து பேசி அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சு அந்த மாஸ்டர் பிளான் 3 நம்ம முழுமையாக இந்த ஹோலிஸ்டிக் மாஸ்டர் பிளான் டெவலப் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்குறோம். தேங்க்யூ. Thank you, sir, for your Tamil explanation. நீங்கள் தமிழில் சொன்னதுனால நானும் தமிழ்லேயே சொல்கிறேன். First வந்து views வந்து I'll start from left to right. This is the table with our senior officials. May I request you, sir, to please give us your views on the third master plan and what you have in your mind for us. Good afternoon. நான் குமார் ஜெயந்த், ரெவென்யூ செக்ரட்டரி. எனக்கு மாஸ்டர் பிளானில் டெக்னிக்கல் வியூ கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் எம்எஸ் ஏற்கனவே பேசியிருக்காரு, நான் எல்லாரோட இணைந்து பேசி தான் பண்ணணும். ஏன்னா மாஸ்டர் பிளான் நீங்கள் டிராஃப்ட் பிளான் போட்டிங்கன்னா
அதுக்கப்புறம் 20 துறைக்கு கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னா அப்புறம் போடுறதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருமே அவ்வளோ தெளிவாக 500 பேஜ் 1000 பேஜ் படிச்சுட்டு எப்படி பண்ணுறோம் அது பண்ணுறோம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதே டிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே தான் எல்லாக்கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணணும். ஸோ ஐ காங்க்ராச்சுலேட் சிஎம்டிஏ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் எக்ஸசைஸ். ஒரு விஷனில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் வரும். இல்லைன்னா ரிசல்ட் போடுறதுக்கு அப்புறம் விஷனிங் பண்ண முடியாது. ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, பிளான் போடுறதுக்கு அப்புறம் எப்படி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு பிளான் போடுறீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான தேவைன்னா நமக்கு டிசிப்ளின் இருக்கணும். அந்த நம்ம சிஸ்டத்தில் இல்லை. ஒரு பிளான் போடுறோம், நாளைக்கு அப்புறம் ஒரு 10 இயர் கழித்து யார் இப்போ பிளான் போட்டாங்க, அவருக்கு புத்தி இல்லை, இங்கே ஏன் ரோடு போடணும், இங்கே ஏன் பார்க் போடணும், இங்கே ஒரு பில்டிங் கட்டினா நல்லா இருக்கும் சொல்லி அப்படியே வயலேட் பண்ணி ஒன்று போட்டு வயலேட் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ இந்த 2 வருஷத்துல எவ்வளோ எஃபர்ட் எடுத்துகிட்டு பெருசாக ஒன்று பிளான் போட்டேன்னா ஆஃப்டர் 10 இயர் அப்போ இருக்கிற புத்தி யூஸ் பண்ணிவிட்டு இது சரியில்லை அது சரியில்லை, இங்கே கொஞ்சம் இந்த சைடு ரோடு போட்டால் நல்லா இருக்கும், இந்த ரோடுக்கு எவ்வளோ விட்த் வேண்டியதில்லை, நிறையா இஷ்யூ ஆகிறது. அதனால் நம்ம கொஞ்சம் பிளானோட அதோட திங்கிங்கும் பிளானுக்கு பார்ட்டில் இருக்கணும். தட் இந்த திங்கிங்கோட எவ்வளோ போட்டிருக்கோம் எவ்வளோ டெவலப் ஆகணும். ஈஸியாக பிளான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒன்று. செகண்ட்னா பிளானில் நீங்கள் எங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, ப்ரீதிங் ஸ்பேஸ், க்ரீன் ஸ்பேஸ், வாக்கிங் ஸ்பேஸ், இது ஃப்ளட் வாட்டருக்கே ஒரு கொஞ்சம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் தண்ணி போகிறதுக்கு ஸ்பேஸ். அதுக்கு அப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் படி பிளான் படி ரோடு வந்துருச்சு, இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, பில்டிங் வந்துடும், டவுன் வந்துடும். அப்போ பக்கத்தில் இருக்கிற காலி இடம் பார்த்து ஏதாவது போட்டு கவர்மெண்ட் துறையே கேட்பாங்க, இதுக்கு இப்படி பண்ணலாமா, கொஞ்சம் காலியாக இருக்கே வேறு எங்கே போடணும். இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே போட்டுட்டீங்க, அந்த ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்படலையா, அப்போது ஃபுல்லஸ் சிவிலைசேஷன் வந்தாச்சு, 10,000 பேர் 40,000 பேர் 1,00,000 பேர் 2,00,000 பேர் அந்த ஏரியாவில் வந்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ சரி கொஞ்சம் க்ரீன் ஏரியா விட்டுருந்தானா ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணலாம், அதுவும் முக்கியம் தானே, மக்கள் செத்து போகிறாங்க. ஏதாவது காரணத்துக்கு உங்கள் பிளானிங் கெட்டு போகிறது. இப்போ நாங்கள் 13 வருஷம் முன்னால் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஷாங்காய் போனோம். இங்கேருந்து அசெண்டாஸ் கம்பெனி ஒரு பில்டிங் வச்சுருக்குறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஷாங்காய் பக்கத்துலேயே ஒரு சுச்சோ இண்டஸ்ட்ரியல் ஜோன் இருக்குது, SEZ. அது இன்னி வரைக்கும் அங்கே ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 இயர்ஸில் 1.5 crore பாப்புலேஷன், பாதிக்கு மேலே சைனா இண்டஸ்ட்ரி வந்தாச்சு. அவன் கொடுத்த பிளானிங் அப்படியே இருக்குது. என்ன 30 வருஷம் 40 வருஷம் முன்னாலே பிளான் பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி 1.5 கோடி ஜனத்தொகை வரும்போதும் அதே பிளான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலில் போய் என்ன எம்ப்டி லேண்டில் பிளானிங் எவ்வளோ கஷ்டமான இருக்கும் பாருங்கள். 1 கோடி 1.5 கோடி ஜனத்தொகை வரும்போதும் அதே பிளானோடதே காலி லேண்டு இருக்குது, பில்டிங் இங்கே கட்டணும் எல்லாமே இருக்குது. ஏன்னா சைனாவில் ஃபாலோ பண்ணுறது ஈஸி, ஏன்னா அங்கே யாருக்கும் அந்த ஃப்ரீடம் இல்லை. ஆனால் பிளானிங் சரியாக இருந்தால் தான் ஃபாலோ பண்ண முடியும், இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனை வரும். அது ஒன்று. மூணாவதுன்னா அந்த என்வாயன்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற sea level இல்லை, 20 வருஷத்துக்கு பிளானிங் பண்ணுறீங்க, 30 வருஷத்துக்கு பிளானிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி 4 அடி sea level மேலே வந்தான்னா அப்புறம் கோஸ்டல் ஏரியாவில் என்ன ஆகும் அதை வச்சுட்டு பிளான் பண்ணணும். சம் மோர் லேண்ட் as waterways, salt land towards the coast you will have to leave, more than what the contour mapping is saying today. This is most important. I have just got in my phone there is a photo which shows the climate change which is happening. 6 years ago when my son was studying in PSG, some North Indian boy had come who was very very sickly, thin irandare, asthmatic, without inhaler he can't move around. Now he has sent a photo of last month. This boy is jumping into the sea. He is on a ship. Dress paranga. Those who are on the ship is right on the Antarctica iceberg pakkathile. August le Indian boy can wear a short and jump into the Antarctica sea. Andha look ayiruchu. 10 varsham munnale inge po mudiyadu. Now they are doing research and jumping in the sea in t-shirt and shorts. So you imagine 4 5 more these types of icebergs or ice shelves warming up, and you will suddenly have 3 feet water high. Will your beach road
remain as beach road or will it become beach? So அந்த மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் wherever there is a river mouth அதுக்கு 2 feet 3 feet 4 feet இப்போ பிளான் பண்ண எனிவே டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிளானிங்கில் அட்லீஸ்ட் இன்னும் 4 அடி தண்ணி மேலே இருக்கும் 3 அடி மேலே இருக்கும் வச்சு பிளான் பண்ணால் தான் லாங் டேர்ம் பிளானிங்கில் நிற்க முடியும். த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் some issue of future unexpected thing also should be left. ஏன்னா யூ டோன்ட் எந்த இடத்துலையும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆல்தோ ஐ செட் சைனாவில் தே ஹட் பிளான்ட் எவ்ரி திங். இந்தியாவில் நம்ம அப்படி பண்ண முடியாது, நமக்கு டெமோக்ராசி இருக்குது. ஸோ சம்திங் நியூ வில் கம் அப். அப்போ பிளான் பண்ணும்போது ஒரு வாட் எவர் யூ ஹவ் சீன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி லேர்ன் பண்ணி 1% 2% 5% some space should be given for unaffiliated land which you don't know. இன்னைக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி யூஸ் வந்தா. as you said ரோடு பிளானிங்கில் 10 வருஷம் முன்னால் ஒரு 20 வருஷம் முன்னால் யாருமே எதிர்பார்க்கலையா எங்கே போய் இது சார்ஜிங் ஸ்டேஷன் போடணும். அந்த மாதிரி யாருக்கும் ஒன்றும் இல்லை. நோ ரோடு பிளானிங் ஹஸ் எவர் தாட் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி நிலம் தேவைப்படும் போது என்ன இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இதுக்கு கொஞ்சம் குஷன் வச்சோன்னா ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, லேண்ட் பற்றி ஐ ஹவ் மை டைரக்டர் சர்வே செட்டில்மெண்ட் ஹியர். ப்ளீஸ் இன்வால்வ் லேண்ட் ரெவென்யூ அண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் இன் எவ்ரி திங். எங்கே என்ன லேண்ட் இருக்கு, காலி லேண்டுக்கு மேப் பார்த்துட்டு காலி லேண்ட் பார்க்காதீங்க. ரெவென்யூ கணக்கில் அதை ஒரு கடுவெளி போட்டோன்னா தட் மீன்ஸ் இட் ஹேஸ் டு பி மெயின்டைன்ட் அஸ் எம்டி. நாளைக்கு அதில் கிஃப்ட் சிட்டி ஃபின்டெக் சிட்டி ஸ்போர்ட்ஸ் சிட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறையா லேண்ட் இருக்குது, அங்கே போய் ஒரு பெரிய டெவலப் பண்ணால் எத்தனை பில்லியன் இது வரும். ஆனால் அத்தனை பில்லியன் இதை வச்சுட்டு பெங்களூர் மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோட் பண்ண மாதிரி சூழ்நிலை ஆயிரும். ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸோட டீட்டெயில் ஒரு காரணத்துக்கு இருக்குது. தட் ஷுட் பி பார்ட் ஆஃப் எவ்ரி பிளானிங். எந்த லேண்ட் எங்கே பண்ணுறீங்க, எங்கே கன்சாலிடேட் பண்ணணும், ஹவு டு யூஸ் த சர்வே எக்யூப்மெண்ட் அண்ட் ஹவு டு யூஸ் த சர்வே டேட்டா விச் இஸ் அவைலபிள். அதை உங்களோட பிளானிங்கோட இன்டீக்ரல் பார்ட் இருக்கணும். ஸோ ஐ எம் ஷுர் வென் நீங்கள் அந்த துறையோடு வரும்போது டிஸ்கஷன் வரும்போது கொஞ்சம் சர்வேயோட இணைந்து தான் அந்த ஃபுல் பிளானிங் எல்லாம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கே கவர்மெண்ட் லேண்ட் டு ரயத்வாரி போகிறீங்க, அக்வயர் பண்ணி எங்கே புறம்போக்கு போட போகிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சர்வேயோட பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. In this process, please don't take decisions without talking to other departments appadina. On that note, I'd like to invite the other officials from this table to please come forward to give their views on the master plan. இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய சிஎம்டிஎனுடைய மெம்பர் செக்ரட்டரி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலும் வாழ்த்துதலும் தெரிவித்துக்கிறேன். இங்கே அருமையாக பேசி விடைபெற்றக்கூடிய குமார் ஜெயந்த் மற்றும் டைரக்டர், இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற நகராட்சி ஆணையாளர்கள், நகராட்சி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான முயற்சி. 3வது மாஸ்டர் பிளானை நோக்கி நாம் இன்று ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் கலந்துரையாடலில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கேள்வி, 2வது மாஸ்டர் பிளானை நாம் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோமா? வெதர் வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி செகண்ட் மாஸ்டர் பிளான், தட்ஸ் மை கொஸ்டின். நாம் இப்போது அதை முதல் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய செகண்ட் மாஸ்டர் பிளானில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணாலே நிறைய விஷயங்களை நம்மளால் நகர்த்திருக்க முடியும். ஆனால் என்ன சூழ்நிலை என்று தெரியவில்லை. செகண்ட் மாஸ்டர் பிளானில் போட்டு நிறைய விஷயங்களை நம்மளால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த 3வது மாஸ்டர் பிளானை இப்படிப்பட்ட ஒரு மக்களோடு சேர்ந்து கலந்துரையாடுவது என்பது இது வரவேற்கத்தக்கது.
இதில் மிக இந்த விஷன் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா என்பதை இந்த விஷனிங் ப்ராசஸை மிக அருமையாக நகர்த்தியிருக்கிறார்கள். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சென்னை புறநகரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமானது. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பூர்வீக குடிகள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆராய வேண்டும். சென்னையிலே வாடுகிறவர்களும் சென்னை புறநகரில் இருக்கும் பூர்வீக குடிகள் மிகவும் நலிவுற்று போயிருக்கிறார்கள். இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போயிருக்கிறார். காரணம், யாரோ ஒருவர் இங்கு வந்து வாழ்வதற்காக, யாரோ ஒருவர் இங்கு கம்பெனி வைப்பதற்காக, யாரோ ஒருவர் லாபம் சம்பாதிப்பதற்காக, யாரோ ஒருவர் வீடு கட்டி அதை வியாபாரம் செய்வதற்காக, யாரோ ஒருவர் வந்து எங்கள் வீட்டு நிலங்களை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அவர் 50 லட்சம் ரூபாய் அதில் செலவு செய்து 5 கோடி சம்பாதித்துட்டு போகிறார்கள். கேட்டால் நாங்கள் சிஎம்டி அப்ரூவல் வாங்கிட்டோம், நகராட்சியில் அப்ரூவல் வாங்கிட்டோம், நீ யாரா கேட்குறதுக்கு? வயிறு எரிகிறது. ஒரு ஊரில் ஒரு கால்வாய் போகும், புறம்போக்கு இருக்கும். இந்த கால்வாயை அவர் ஆக்கிரமிப்பு செய்து கொஞ்சம் காலத்தில் கால்வாயை எல்லாம் செய்துடுவார். கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் கேள்வி கேட்டால் எம்எல்ஏ சண்டை போடுறார், சந்தேகப்படுறார், துட்டு கேட்குறாரு, கட்டிங் கேட்குறாரு. அந்த கால்வாய் காணாமல் போகும். ஆங்காங்கே திட்டாக புறம்போக்கு நிலங்கள் இருக்கும். அந்த புறம்போக்கு நிலங்களை அவர் ஓஎஸ்ஆர் நிலையோடு ஒட்டி சேர்த்து அதை பார்க்காக காட்டுவார். நாங்கள் சுற்றி 100 ஏக்கரால் அவர் போட்டிருப்பார். நாங்கள் அந்த புறம்போக்கு ஏரியாவில் ஏதாவது பயன்படுத்தணும்னு சொன்னால் பயன்படுத்த முடியாது, வழியே இருக்காது. அதற்கு மாற்றாக பரிவர்த்தனை செய்து ஒரு ஓரமாக கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு ஒரு மைதானம் கிடைக்கும், ஒரு கட்டிடம் கிடைக்கும். அதில் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது. அதையெல்லாம் சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரி அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்பதை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, யார் யாரோ வந்து பிழைப்பு நடத்துவதற்காக நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் இடம் தெரியாமல் போயிருக்கிறோம். அதற்கு நீங்கள் இப்போது ஒரு கம்பெனி வந்து சபர்பன்லேயோ இல்லை ஸ்ரீபெரும்புதூர்லையோ, நான் ஸ்ரீபெரும்புதூர் எம்பி வந்தவன், கட்டுக்கிற போது அந்த ஊரில் இருக்கிறவன் கம்பெனி கட்டுதுன்னு பார்க்குறான், அவனுக்கு வேலை கிடையாது. பெரிய காம்பவுண்டு போகிறான், 1000 ஏக்கரா 500 ஏக்கர்கள் போகிறான், எங்களுக்கு வேலை கிடையாது. கேட்டால் இவன் யூனியன் ஆரம்பிப்பான், இவன் சண்டை போடுவான், வேலை கிடையாது. அந்த இடத்துல வெளியூர்லேருந்து வந்து வேலை செஞ்சா இவன் நல்லா இருப்பான்னு சொன்னால் அவன் 10 வருஷம் ஒழுங்காக அடக்கமாக தான் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் அவனும் போராட்டம் பண்ணுறான், கம்பெனியில் அடிதல் நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்குது. ஏன்னா இதை ப்ரெடிக்ட் பண்ணுறான். உள்ளூர்காரனை போட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் உள்ளூர்காரனுக்கு வேலை வாய்ப்பு எங்களால் எக்கனாமிக்காக குரோத்து எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் விற்ற இடத்துலையே 1 சென்ட் நிலம் கூட எங்களால் விற்க, 1 ஏக்கர் விற்றுருப்போம். எதிர்கால ஒரு 10-15 வருஷம் முன்னாடி 1 சென்ட் எங்களால் வாங்க முடியாது. நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்றோம். இந்த பெருநகரம் பெரிய நகரமாக மாறுவதனால் நாங்கள் அப்படியே பின்னுக்கு தள்ளப்படுறோம். வேலை கிடைக்கிறதில்ல, நல்ல படிப்புக்கு எங்களால் பண்ண முடியல. இப்படியெல்லாம் சங்கடங்கள் இருக்கிறது. இந்த வேர்ல்டு காம்படிட்டிவ் குளோபல் இதில் வந்து எங்களால் நிற்க அதுக்கு வந்து நம்ம சந்தேகப்படலை. இருந்தாலும் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளுக்கு பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்கள் ஒரு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அர்பன் குரோத் அண்ட் ஹவுசிங், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஹைரைஸ் பில்டிங் நம்ம வந்து அனுமதி கொடுக்கல. இப்போது எங்கே பார்த்தாலும் நிறைய ஹைரைஸ் பில்டிங். அந்த ஹைரைஸ் பில்டிங்கில் பார்த்தா இப்போ நான் நியூயார்க் போகும்போது சொல்லுவாங்க இட்ஸ் எ பில்டிங் ஜங்கல்னு சொன்னாங்க. வாட் தே செட் திஸ் பில்டிங் ஜங்கல். நம்முடைய அந்த கட்டிடத்துடைய நிழலே இன்னொரு இதில் விழாது, நம்முடைய நிழலே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கட்டிடம் இன்னொரு கட்டிடத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய இது, அண்ணாந்து பார்த்தாலும் கூட கழுத்து வலிக்கும். அப்படிப்பட்ட இதனால் அந்த ஊர் வளர்ந்துருக்கிறது. அது ஒரு 100-150 ஆண்டு காலமாக நியூயார்க் நகரம், மேன்ஹட்டன் சிட்டி வளர்ந்துருக்கிறது. அங்கே போய் நம்ம காம்படிட் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சென்னை சுற்றி பார்த்தால் ஹைரைஸ் பில்டிங் ரொம்ப 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 பெருசாக இருக்குது. 20 அடி 40 மாடி. அதுவும் இப்போ செங்கல் வச்சு கட்டுறதில்ல, இந்த இதில் வச்சு கட்டுறாங்க. அதனால் ஒரு ஆபத்து என்று சொன்னால் அவர்களாம் எப்படி காப்பாற்றுறதுன்னே தெரியல. புறா குண்டு மாதிரி இருக்குது. இவங்களாம் எப்படி வாழ்வாங்கன்னே தெரியல. போய் மனிதன் வந்து ஒரு சுகாதாரமான இது வந்து இதை தயவுசெய்து கவனத்தில் கொண்டு அந்த பில்டிங்லாம் பார்க்க பயமாக இருக்குது, அச்சமாகவே இருக்குது. அந்த ஹைரைஸ் பில்டிங் எப்படி காப்பாற்ற போகிறோம், எதிர்காலம் எப்படி காப்பாற்றப்படும். ஒரு கவுன்சிலர்னு சொன்னால் அவருக்கு 10,000 கூட்டுக்கு ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏனாக்கா 2.5 லட்சத்துக்கு ஒரு இது வாக்காளர்கள், எனக்கு 3 லட்சம் வாக்காளர்கள். எல்லாமே புறநகர் பூந்தமல்லியில் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக வீடு பிளாட்டு போடுறான், இது போடுறான், அது போடுறான். அவன் 4 லட்சம் 5 லட்சம் வாக்காளர் ஆகிறான். அவனால் யார் சரி பண்ணுறது? அது யார்? நாங்கள் எவனோ வந்து கட்டுறான், எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நான் அப்ரூவல் வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன் அப்படின்னு எங்கள் சம்மந்தம் கேட்க வேண்டியதில்லை. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்து. கிராமங்களில் ஒரு ஊரில் வந்து பிரதமர் திட்டம்னு சொல்லி
ஜமீன் கோரட்டூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு 2500 வீடு கட்டுறான். அந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் 4000 பேர் தான். வருஷத்தில் 10 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கு மேலே அவருக்கு வருமானமே கிடையாது. அந்த பஞ்சாயத்துக்கு கரண்ட்டு கட்ட முடியாது. துப்புரவு பணியாளர்களுக்கு அங்கே சம்பளம் கொடுக்க முடியாது. தூய்மை பணியாளர்னு சொல்லிட்டு டெய்லி மாதம் ஒரு 6000 ரூபா இவ்வளோ தான் சம்பளம். நாங்கள் போனால் இதை 100 200 கொடுத்துட்டு வருவோம். பாவமாக இருக்கும் பெண்கள். அப்படி அவருக்கு கேட்டால் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவார். அங்கே 2500 வீடு கொடுத்துருக்குறீங்க. 2500 வீடு கொடுத்துருக்கீங்க. எங்கே ஒரு ஏரி ஓரம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எஸ்டிபி பிளான்ட் போட்டானா தண்ணியை வெளியேற்றுறதுக்கு சரியாக விட்டானா இதில் கணக்கு கிடையாது. பின்னாடி ஏரியில் தண்ணி விடுவான். எங்கள் ஏரியில் இருக்கிற மீனெல்லாம் செத்துக்குவோம். கொஞ்ச நாள் பார்த்தா விரால் மீன் அந்த ஊரில் இருக்கிற ஏரி நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட முடியாது. எல்லா கெமிக்கல் கழிவு நீர்லாம் அதில் போய் கலக்கும். அதெல்லாம் மிதக்கும். பக்கத்தில் கொஞ்சம் போட்டால் கூவம் நதி இருக்குது. கூவம் நதி சுத்தமான நதி தான். சென்னையில் வரும்போது தான் கூவம் நாத்தான்னு சொல்லுவீங்க. கூவம் என்பது எங்களுடைய மாவட்டத்தினுடைய எங்களுடைய ஏரி 60 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கூவம் என்பது கூவம் ஊராட்சி. பேரம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு ஊராட்சி. அது வந்து அணைக்கட்டுலேருந்து வரக்கூடிய ஏரியில் சுத்தமாக தண்ணி வரும். அழகாக பல 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 பணம் இருக்கும். அது இங்கே கூவம் ஐயோ கூவம் நாற்று அடிக்கணுமா? கூவம் நாற்று அடிக்காது. சென்னை தான் நாற்று அடிக்கிறான். கூவம் சுத்தமானது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தண்ணியை திறந்து அதில் விட்றான். அது கழிவு நீர்களை அது எப்போ யாரும் அவனுக்கு அனுமதி கொடுத்துன்னு கேட்டான். 2500 வீடு பாரத பிரதமர் கேட்டாரா இல்லை நாங்கள் கேட்டோமா? யாரை எத்தாந்து யார் எங்கே உட்காருக்குது? யாரை எத்தாந்து யார் உட்காருக்குது? அவனுக்கு யாருக்கு இது பண்ணுறது? ஒரு 4 ஊராட்சியில் ஹவுசிங் போர்டு வீடு கட்டு போயிட்டாங்க. ஹவுசிங் போர்டு அப்ரூவலில் வீடு கட்டு போயிட்டான். செவ்வாய்ப்பேட்டில் நான் ரோடு போட்டு விற்கிறதுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் டிஸ்போசல் பாயிண்ட்டு காட்டினேன். நான் அந்த சாலை வழியாக போயிட்டு இருந்தேன். இது டிஸ்போசல் பாயிண்ட்டு ரோடு கால்வாயெல்லாம் கட்டிடுறாங்க, வித்துடுறாங்க. தண்ணி பக்கத்தில் கிருஷ்ணா நதி செம்பரம்பாக்கத்துக்கு தண்ணி கேரி ஆகுது. பூண்டியிலிருந்து போகக்கூடிய தண்ணி கிருஷ்ணாவோட செம்பரம்பாக்கத்துக்கு போகுது. அது பக்கத்தில் லேஅவுட் போடுறான். ஹவுசிங் போர்டு ஆஃபீஸர்ஸே வந்து டிஸ்போசல் பாயிண்ட் இல்லாமல் வீடு கட்டுறாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஹவுசிங் போர்டில் வீடு கட்டிட்டு அந்த வீட்டு அந்த குடியிருப்புகளெல்லாம் வந்து பஞ்சாயத்து ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. முதல் போடும்போது நல்லா போடுறான், காவா கட்டுறான், இது கட்டுறான், அதெல்லாம் கட்டி வித்துடுறான். ஆனால் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு புதுசாக லேஅவுட் போட்டோன்னா இந்த சிஸ்டம்லாம் கேட்குறீங்க, அதுக்காக பணம் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து சிரமப்படுறோம். ஆனால் ஹவுசிங் போர்டே கட்டிட்டு அப்படியே பஞ்சாயத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. நாங்கள் எங்களுடைய ஹேபிடேஷன் எங்களுடைய பூர்வீக கிராமத்தையே எங்களால் நீங்கள் கொடுக்குற பணத்தில் எங்களால் ரோடு போட முடியாது, லைட்டை போட முடியாது, காவை வெட்ட முடியாது. இதை யார் பார்க்குறது? நாரி போயிருக்குது. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுங்களா நாரி போய் எம்எல்ஏ போனால் இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் கலெக்டர் கொடுக்குறோம். கலெக்டர் அவங்க டிஆர்டியில் கொடுக்குறாரு. இப்படி சுற்றினே இருக்குது பேப்பர் சுற்றிட்டே இருக்குது. அதனால் அது வளர்ச்சி அடைய முடியவில்லை. அதில் நீங்கள் அதுக்கு என்ன பிளான் பண்ண போகிறீங்க? ஒரு ஹவுசிங் போர்டு பண்ணுறாங்கன்னா அவங்க எத்தனை வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும்? வீடு கட்டி ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு எல்லா சௌகரியத்தோடு அவங்கள பாதுகாக்கணும். அது ஊராட்சி மன்ற தலைவர் இந்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செப்பரேட் பாடியாக வச்சுங்க. நீங்கள் போடுறது இருந்தாக்கா அந்த மாதிரி பண்ணுங்கள். டிராஃபிக் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்றைக்கி இப்போ சென்னையில் நாங்கள் வரும்போது நான் என் வீட்டிலேருந்து 52 கிளம்பி வந்தேனாக்கா நான் 3/4 மணி நேரத்தில் கிளம்பி வருவேன் சென்னைக்கு. இன்றைக்கி 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகுது. புறநகரில் அவ்வளோ போக்குவரத்து நெரிசல், சென்னையிலே காலியாக இருக்குது. அப்போது புறநகர்லேருந்து எல்லாம் சென்னைக்கு வராங்க. அப்போ புறநகர்லேருந்து சென்னைக்கு வரும்போது அந்த புறநகரில் அவங்களுக்கு தேவையான சௌகரியங்களை செஞ்சிடணும். இப்போ நீங்கள் ஐடி பார்க் போடுறீங்க, ஐடி பார்க் போனால் 400 அடி ரோடு புறநகரில் வருது. அந்த 400 அடி ரோட்லேயே நீங்கள் ஐடி பார்க் போட்டீங்கன்னாக்கா அப்படியே முடிஞ்சிடும். இங்கே இருக்கிறவங்க வந்து சிறுசேரி போனால் வட சென்னையிலேருந்து சிறுசேரி போகிறாங்க. அந்த பஸ்ஸு போகிறது இது வருது. அதேமாதிரி ஹூண்டாய் தொழிற்சாலை நடக்குது, நிறைய தொழிற்சாலை நடக்குது. அங்கங்கே ஹவுசிங்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்க அந்த குடியிருப்பில் 1 கிலோமீட்டர் கம்பெனிகள் உருவாக்குற போது, சிட்கோவோ எஸ்இசட்டோ உருவாக்குற போது ஆங்காங்கே ஒரு குடியிருப்புகளுக்கு என்று ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் கட்டினா, போலீஸ் ஸ்டேஷன் கட்டினா போலீஸ் குவார்ட்டர்ஸ் கட்டுறீங்க, ஒரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் எதுனா அவங்க குவார்ட்டர்ஸ் கட்டுறாங்க. அந்த மாதிரி அந்தந்த கம்பெனிகளுக்கு வீடு குடியிருப்புகள் அந்தந்த பகுதியில் நீங்கள் அதுக்கான பிளானை நம்ம வரைச்சி கொடுத்தாக்க நமக்கு இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம். இங்கே குமார் ஜெயின் சார் சொல்லும் போது நம்ம வந்து இந்த பேட்டரியில் காரோட ஈவி வந்து இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னார். சாலை வசதிகளை 99ஆவது வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருக்கும்போது, திமுக துணையோடு பாரத பிரதமராக இருந்தபோது கோல்டன் கோடிலேட்ரல் சிஸ்டம் ரோடு எடுத்துகிட்டு வந்தோம். தங்க நாட்காலி நாட்சாலை இருந்தோம். நம்ம தமிழ்நாட்டிலே முதல் பூந்தமல்லியில் பெங்களூர் ஹைவேஸை நானும் மேஜர் கண்டூர் தான் அடிக்கல் நாட்டினோம். பூந்தமல்லியில் 4 வழி சாலை, தங்க நாட்காலி சாலை 4 கண்டிப்போம். அதுக்கப்புறம் கல்கட்டா ரோடு போட்டோம், சென்னை டடா போட்டோம். அது படிப்படியாக இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முழுக்க டிஆர் பாலு அவர் மந்திரியாக வந்த பின்னால் 56,000 கோடி ரூபாயில் இன்றைக்கி சாலை வசதிகளை மிக சிறப்பாக செய்திருக்கோம். இன்றைக்கி 6 வழி சாலையாக பெங்களூர் சாலை, கல்கட்டா சாலை, மற்ற எல்லா சாலைகளும் 6 வழி சாலையாக இன்றைக்கு நகர்ந்திருக்கிறது. அந்த சாலைகளே இன்றைக்கி போதவில்லை. அதில் கால்வாய் கட்டுறாங்க, மழைநீர் கால்வாய் கட்டுகிற போது
ஒரு ஸ்லாப் ஸ்கொயராக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, மோல்டடு ஃப்ளோ இருக்கும், வாட்டம் எப்படி இருக்கலாம் பார்க்குறதே கிடையாது. அப்படியே வச்சுட்டு போயிடறாங்க. இப்போ மழை காலத்தில் போனால் தண்ணி யாரும் வேணாலும் பிடிச்சி அப்போ தள்ள முடியும். இந்த பூந்தமல்லி கமிஷனர் இருக்கிறார், மோட்ரு வச்சு அடிக்கிறோம். எவ்வளோ மோட்ரு எங்கே தான் இறங்க முடியும் மழையில்? முட்டி அளவு இங்கே அடிச்சு தண்ணி அடிச்சா அங்கே போய் விடுது, அங்கே மோட்டர் வச்சு அங்கே அடிக்க வேண்டியது. மோட்டரே 100 மோட்டர் தேவைப்படும், 100 மோட்டருக்கு டீசல் எவ்வளோ தேவைப்படுது, மேன் பவர் எவ்வளோ தேவைப்படுது, இவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அது வந்து ஒரு அந்த கால்வாய் கட்டுக்கிற போது ஒரு சீரான தண்ணீர் போய் டிஸ்போசல் பண்ண விடுற மாதிரி ஒரு கால்வாயை கட்ட வேணும். அதே வந்து ஒரு ரோடு ஓரங்களில் கால்வாய் கட்டும் போது எந்தெந்த வழியில் வாட்டும் போது அப்படியே கால்வாய் கட்டிட வேண்டியது. ஆக்கிரமிப்புகள் சரியாக பண்ணாமல் நம்ம அதில் கால்வாய் கட்டுறோம். அதே போல் லைட் போஸ்ட்டு, கரண்ட் போஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது நமக்கு வந்து அது எடுக்க மாட்டான் இந்த டிபார்ட்மெண்ட்டு, அது பிரச்சனை, அது காலத்தாம போன மழைநீர் கால்வாய்க்கு எடுக்கப்பட்ட வேலைகளை வேகமாக வேலை செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம அதை நகர்த்த முடியும். அதெல்லாம் சரி பண்ணாக்கா நம்ம வந்து இந்த டிராஃபிக்கை வந்து கண்டிஷனை நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். சொன்னாங்க கிளைமேட் சேஞ்சஸ் அவர் சொன்னார், நம்முடைய குமார் ஜெயந்த் அவங்க பையன் வந்து அண்டார்டிகாவில் போய் உதிக்கிறான்னாரு. நான் போனேன் 2005 போனேன், சில்லிக்கு போய் அண்டார்டிகா போனேன். நான் அண்டார்டிகா போது அப்போ தான் லேசாக கரைய ஆரம்பிச்சுது, அப்போ தான் பனிப்பாறைகள் வந்து லேசாக உருக ஆரம்பிச்சு. அது சொன்னாங்க இப்போ தான் உருக ஆரம்பிச்சிருக்கு, எதிர்காலத்தில் தண்ணி கடல் மேலாம் மேலே வரும்னாங்க. இப்போ தண்ணியில் 3 மீட்டர் தண்ணியில் குதிக்கலான்னு சொல்லிட்டு போனார். இப்படி இந்த கால நிலைகளை மாற்றுவது நாம் என்ன மாதிரி முயற்சிகளை பொதுமக்களும் சேர்ந்து தான் செய்யணும். பொதுமக்கள் தான் செய்யணும். இன்றைக்கி அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வந்திருக்கு. அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வந்தால் மொத்த பேரும் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் தான் போகணும். தனித்தனியாக பைக்கு, இந்த பைக்கு சிஸ்டத்தை தான் ஒழிக்கணும். இப்போ எப்படி லண்டனில் அமெரிக்காவில் 2 வீலர் இல்லையோ அந்த மாதிரி 2 வீலரை ஒழிச்சே ஆகணும். 2 வீலரை ஒழிக்கலைன்னா இன்றைக்கி சென்னையில் டிராஃபிக் நம்ம சரி பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நீ இது அமெரிக்கா போயிட்டீங்கன்னா ஆமாம், இப்போ நீங்கள் இல்லை இப்போ அமெரிக்காலாம் இப்போ சைக்கிளுக்கு தனி இப்போ பார்த்து போட்டிருக்காங்க. 2 வீலரு சுத்தமாக கிடையாது, ஸ்மால் காருக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது எவ்ரிபடி இஸ் யூஸிங் தி அண்டர் கிரவுண்ட் டியூப் ட்ரெயின். எவ்ரி ஒன் ஹேஸ் டு இது அது போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அவனுக்கு. இப்போ நியூயார்க்லேயோ இல்லை நீ லண்டன்லேயோ நீங்கள் மேலே போனீங்கன்னாக்கா யாரும் இப்போ வி கேனாட் சி தி பாப்புலேஷன், மக்கள் தொகையை பார்க்கவே முடியாது. இன்னும் இவ்வளோ மக்களை காணுமே எங்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ட்ரெயினுக்கு போனால் பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா 50 அடி 70 அடி கீழே போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் மக்கள் மொத்த ட்ரெயின் இழுத்துன்னு போயிடும். எல்லா ஃபெசிலிட்டியோட எல்லா ஏசியோட திரும்ப அந்த ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய்ட்டோம். ஒரு பெரிய பார்க் இருக்கும், ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லையும் பெரிய 5 ஏக்கர் 10 ஏக்கர் அந்த அளவு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்டேஷன் இருக்கும். நேராக வருவான், கார் அங்கே விட்டுருவான், ட்ரெயினில் போய்டும். ட்ரெயினில் வேலையை முடிச்சுட்டு வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்டும். அப்படி இருக்கும்போது போக்குவரத்து நெரிசல் மேலே இருக்கவே இருக்காது. அந்த சூழ்நிலையை நம்முடைய CMD அவர்கள் 2 சக்கர வாகனங்களை குறைப்பதற்கு அட்லீஸ்ட் குறைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இல்லாட்டி முடியவே முடியாது சார். காரை நிறுத்தினா அப்படியே ஒரு லட்சம் பைக்கு போகுது. ஒரு சிக்னல் இது மூவ் ஆச்சுன்னா 100,000 கார் போகுது. நீங்கள் அதனால் இந்த CMRL இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸை வட சென்னை, தென் சென்னை, மேற்கு சென்னை எல்லா சென்னையிலும் முழுமையாக அந்த CMRL மூலமாக டியூப் ட்ரெயினை போட்டு இதை குறைக்க வேண்டுமாய் நான் கேட்டு டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட்னு அதை குறைச்சா தான் அது பண்ண முடியும். ஏன்னா நம்ம சூழ்நிலை பார்த்துருக்கோம், தலை மேலே மூட்டை கட்டின்னு போனதை பார்த்துருக்கோம், கழுது மேலே மூட்டை வச்சு தூக்கி போனதை பார்த்துருக்கோம், மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் போக்குவரத்து பார்த்துருக்கோம். இன்றைக்கு கார் போகிறோம், ஸ்மால் கார் இருந்து இப்போ ஒன்றா மாருதி யூஸ் பண்ணல, பிக் கார் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய கார் எல்லாம் வசதி ஆகிட்டாங்க, சௌகரியம் ஆகிட்டாங்க. ஆனால் கூட உங்களுக்கு அதுக்கான ரோடு இருக்கா? அதுக்கேற்ற ஸ்பீடுக்கு ரோடு இருக்கா? 150 கிலோமீட்டர் 200 ரோடு இருக்கா? பண்ண முடியல. இப்போ 6 வழி பாதை தான் அதிகம். இப்போ வெளிநாடுகளில் டியூப் ட்ரெயின் போட்டு 8 வழி பாதை, போகிறதுக்கு 8 வழி பாதை, வர்றதுக்கு 8 வழி பாதை, அது சரியாக இருக்குது. இங்கே நம்ம 8 வழி பாதை எப்போ வரும்னு தெரியாது. அது 8 வழி பாதை போகிறதுக்கு மட்டுமே, 8 வழி பாதை வர்றதுக்கு மட்டுமே. அப்படி பண்ண முடியாது. நம்ம மொத்தமே 6 வழி பாதை தான் இருக்குது. அப்படியே போட 8 வழி பாதைக்கு போகலாம். 4 பாதை போகிறதுக்கு 4 பாதை வர்றதுக்கு. அங்கெல்லாம் மக்கள் தொகை நம்மளோட 10% 10ல் ஒரு பங்கு தான். நம்ம மக்கள் தொகையில் இவ்வளோ பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதற்கு திட்டமாக சரியாக நாம் திட்டமிட்டால்தான் இந்த சாலை போக்குவரத்தை சரி செய்ய முடியும். அதே நேரத்தில் சாலை போக்குவரத்தில் எவ்வளோ பேர் சாகுறான், எத்தனை பேர் சாகுறார்கள் அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கணும். சாகிறதுக்கான உயிருக்கு மதிப்பே கிடையாது, அந்தளவுக்கு அவ்வளோ பேர் சாகுறாங்க. அதுக்காக இப்போ நிறைய ட்ராமாக்காரு நிறைய கட்டுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் பிளானில் இந்த போக்குவரத்தில் விபத்துகளை குறைப்பதற்கும் சாலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நீங்கள் பயன்படுத்தி முறையான ஒரு திட்டமிடல் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இது பாதாள சாக்கடை திட்டம். இந்த பாதாள சாக்கடை திட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுகிற போது அது 5 ஆண்டு காலம் ஆகுது. அந்த பாதாள சாக்கடை முடிப்பதற்குள்ளேயே அதுக்குள்ளே ஏன்டா பாதாள சாக்கடை கொண்டு வந்தான்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும். அது எவ்வளோ விரைவாக பாதாள சாக்கடை திட்டம், மழைநீர் கால்வை ஒழுங்கு பண்ணோம், கேபிள் போகிறதுக்கு
இப்போது கேபிள் போகிறதுக்கு, டெலிஃபோன் கேபிளுக்கு, அதே போல் எலக்ட்ரிசிட்டி கேபிளுக்கு, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு பாதை. எப்படி நீங்கள் ரயில் பாதை இருக்கிறது, எப்படி சாலை பாதை இருக்குது பஸ்ஸுக்கு, அது மாதிரி இதுக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள் சிஸ்டத்துக்கு தனி பாதை போடணும். டக்ட் போட்டுருந்தாங்க ஒன்றெல்லாம். அந்த மாதிரி ஒரு டக்டை ஒன்று போட்டு கொண்டு போனால் தான் அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். எங்கள் ஊரில் டொராண்டான்னு ஒருத்தன் வந்து இப்போ வீட்டுக்கு கேஸு கனெக்ஷன் கொடுக்குறான். வீட்டுக்கு ஹவுஸ் கனெக்ஷன் கேஸு. உங்களுக்கு நீ சிலிண்டர் நீங்கள் எடுத்துன்னு வர வேண்டியதில்லை, சிலிண்டர் சுமந்துன்னு வர வேண்டியதில்லை, சிலிண்டருக்காக தீர்ந்து போச்சு நீ காத்திருக்க வேண்டியதில்லை, வீட்டுக்கு நாங்கள் வந்து கேஸ் கனெக்ஷன் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருவள்ளூர் மாவட்டம், சென்னையில் பண்ணுறாங்க, நாகப்பட்டினத்தில் பண்ணுறாங்க, ஒரு 6 இடங்களில் பண்ணுறாங்க டொராண்டா. அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் எதையும் கவனிக்கதே கிடையாது. நேராக ஹைவேஸில் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஹைவேஸு எல்லாம் பார்த்துடுறான். பார்த்துட்டு நேராக நடு ரோட்டில் தான் அந்த பைப்பு பார்த்திக்கிறான். அந்த பைப்பில் தான் உனக்கு ஏற்கனவே கெயில் வந்து ஐஓசியிலேருந்து மதுரை, திருச்சிக்கு விவசாய நிலங்களில் கீழே போட்டு போயிருக்கான். அதுவே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தா போட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? நடு ரோட்டில் டொராண்டோ வந்து ஹவுஸ் கனெக்ஷன் கொண்டு வரான். நாளைக்கு அது பக்காவாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் நாளைக்கு அதில் விபத்து வராது. என்ன நிச்சயம்? ஒரு டொராண்டோ வந்து இந்த ஹவுஸ் கனெக்ஷன் போகிறான்னா நாளைக்கு இந்த ரோடு அகலப்படுத்த மாட்டோம் அப்படின்னா அது ஓரம் போடு. ஒரு 6 வழி பாதையாக போட போகிறோம், 4 வழியாக பாதை போட போகிறோன்னா அந்த ஒரு அளவுக்கு எல்லைக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். நடு ரோட்டில் போடுறான் டொராண்டோ. இவன் நாளைக்கு வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல கேஸ் இது பிளாக் ஆகி அடைக்குது, வெடிக்குது, இது ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? அதனால் அந்த டொராண்டோ அவர்கள் ஹவுஸ் கனெக்ஷனுக்காக போடப்படுகிற அந்த கேஸ் கனெக்ஷன் சிஸ்டத்தை முறைப்படுத்த வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், அர்பன் இன்ஃப்ரா சர்வீசஸ், என்விரான்மெண்டல் காலேஜ், ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம். ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம் இடங்களை நாம் மிக சிறப்பாக இது பண்ணோம். இந்த ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம் இப்போ வந்து ஒரு எந்த ஊர்லையுமே ஒரு பார்க் இருக்குனாக்கா அது அற்புதமான பார்க்காக சென்னை நகரத்தில் இருக்குது. புறநகரத்தில் அப்படி கிடையாது. பார்க்கு மெயின்டெனன்ஸுக்கு ஆள் கிடையாது, நல்ல வாக்கிங் ட்ராக் போட்டு ஒரு பெரிய இடம் கிடையாது, விளையாட்டு மைதானங்கள் பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுவதற்கு மைதானம் கிடையாது, ஃபுட்பால் ஆடுறதுக்கு மைதானம் கிடையாது, கிரிக்கெட் ஆடுறதுக்கு மைதானங்கள் கிடையாது. இப்போ எக்கச்சக்கமாக நம்ம சிஎம்டியில் நாங்கள் பணம் வாங்குறீங்க. அந்த பணத்தெல்லாம் எந்த ஊரில் வாங்குறீங்களோ, எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி எங்கள் புறநகரில் பணம் கட்டுற மாதிரி எந்த ஊர்லையும் கட்ட மாட்டாங்க. கோடி கணக்கில் சிஎம்டியில் பணம் கட்டுறாங்க. ஆனால் எங்களுக்கு அது பணம் வரதில்லை. சிஎம்டி வந்து எங்களுக்கு பணமே தரதில்லை. நாங்கள் பஞ்சாயத்துக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம், எங்கள் பணத்தை எங்ககிட்ட கொடுங்க, எங்கள் பணத்தை எங்ககிட்ட கொடுங்க. காட்டுப்பாக்கன்னு ஒரு ஊர் இருக்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து பிரமாதமாக 30,000 பேர் இருக்கான். எந்த ஒரு ரோடு போட முடியல. அவன் ஊராட்சி ஒன்றியத்தில் மாட்டின்னு இருக்கான். எல்லாமே சிஎம்டியில் வீடு அப்ரூவல் வாங்கி தான் வீடு கட்டிருக்கான். பெரிய பெரிய பங்களா கட்ட, பெரிய ஐரிஸ் பில்டிங்லாம் கட்டுறான். அந்த பணம்லாம் எங்கே? எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு பார்க் கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஜிம்மு கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுங்க. அது கட்டாத நீங்களே வச்சிங்கன்னா எப்படி? அது அந்த எங்களுடைய அப்ரூவலுக்காக வாங்கக்கூடிய எந்தெந்த ஊரில் வாங்குறீங்களோ, பம்பு டு தட் வில்லேஜ் வில்லேஜ் பஞ்சாயத்தா தட் ஸ்டேஷன், நீங்கள் அந்த பணத்தை வச்சுருக்காதீங்க, அந்த கிராமத்துக்கு கொடுங்க. அப்போ தான் எங்களால் வந்து அந்த பணிகளை செய்ய முடியும். ஏன்னா அவங்க கட்டிட்டு இங்கே நான் அப்ரூவல் வாங்கி தான் சார் கட்டினேன், எங்கள் ரோடு போடல, எங்களை வந்து சண்டை போட்டுக்கிறான். எம்எல்ஏ என்ன பண்ண முடியும்? வி ஆர் டிபெண்ட் ஆன் கலெக்டரேட், முனிசிபாலிட்டி அண்டு பிடிஓ ஆஃபீஸ். இப்போ சிஎம்டி பணம் வருதுன்றாங்க, அது முழுமையாக வர்றதில்லை. அந்த சிஎம்டி பணம் வந்தால் கலெக்டர் நான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? எல்லா பஞ்சாயத்துக்கும் டிராக்டர், குப்பாலத்து டிராக்டரு, பேட்டரி காரு இதுக்கு பண்ணிடுறாரு. அந்த ஊர் டெவலப்மெண்ட்டுக்கு அவர் பண்ணுறது, அவர் ஷேர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார்? எல்லா பஞ்சாயத்தும் ஷேர் பண்ணுறாரு. இல்லை சார், இப்போ கூட ஒரு 3 கோடி வந்ததுன்னு சொன்னாங்க. 6 மாதம் அது வரல. அது கூட செகண்ட் இது வருது, அப்புறம் பண்ணிக்கலாம். நிறைய வரல. நான் 6 மாதம், நான் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஸ்பீக்கிங், நாட் ஐ எம் நாட் அக்யூசிங் எனி ஒன், ஐ எம் நாட் அலிகேட்டிங் ஆல்சோ. சொல்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது இந்த ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசத்தை நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். எங்கள் ஊரில் வந்து இந்த காக்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் வந்து சுற்றி போட்டு விடலாம். நிறைய கோயில்கள் இருக்குது. திருமேசில் வரலாற்று சிறப்புமிக்க கோயில் இருக்குது. பூந்தமல்லியில் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்கள்லாம் நீங்கள் பாதுகாக்கலாம். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அப்புறம் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இதுதான் சார், இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னும் போது நிறைய பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் நிறைய வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு முக்கியமானது இந்த பாதுகாப்பு. இல்லை, பெண்கள் தான் நிறைய வேலைக்கு போகிறாங்க. இப்போ அது தப்பு கிடையாது, என்ன இருக்குது, பெருமையாக தானே இருக்குது. நம்ம இப்போ எங்கள் அப்பா எனக்கு எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு அம்மா வேலைக்கு போவாங்க. சொல்லுவாங்க, அப்பா பார்ப்பா
பொம்பளை வேலைக்கு அமிச்சு சாப்பிட்டுக்கிறான்னு. பெண்கள் வேலைக்கு போனால் எங்கள் வீட்டில் நான் அந்த கமெண்ட் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பெண்கள் வேலைக்கு அமிச்சிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அப்பா கடைசியில் எங்கள் அப்பா எனக்கு வேலை செய்கிற பொண்ணு தான் கட்டினார். வேலைக்கு எந்த இது சொன்னாரோ அவர் வேலை செய்கிற பொண்ணு. ஏன்டான்னார், ஏன்பா எனக்கு கிராஜுவேட் படித்த போடணும்னா, இல்லைடா நீ வக்கீல், உனக்கு நிரந்தர வருமானம் இல்லை, ஒரு வேலை செய்கிற பொண்ணு போனால் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு வேலை கேட்டார். அது மாதிரி இப்போ பெண்கள் எல்லா பெண்களும் வேலைக்கு போகும். அதே நேரம் இன்றைக்கு சூழ்நிலைனாக்கா பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. பெண்கள் தான் எல்லா குடும்பத்தையும் நடத்துகிறாங்க. நிறைய ஆண்கள் இன்றைக்கி இந்த விஷயத்தில் கூட நான் அதிகமாக சொல்கிறேன். சென்னை வி ஆர் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அர்பனைசேஷன் இஸ் தமிழ்நாடு, சென்னை. ஸோ தட்டு நம்ம பெண்கள் அதிகம், ஆண்கள் நிறைய லேசியாக இருக்காங்க. அதே நேரத்தில் வேலை வாய்ப்பில் நம்ம பிள்ளைங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் வேலைக்கு செய்கிறதில்ல. நார்த் இந்தியாவில் எல்லாம் வந்துடுறாங்க, சின்ன சின்ன வேலை செஞ்சாங்க, அதுவும் செய்கிறதில்ல. எவரிபடி இஸ் ஃபாண்ட் ஆஃப் திஸ் டாஸ்மாக். அதை பார்த்தாலே கிர்ரன் ஆயிடுறாங்க எல்லாம். இல்லை வாட் ஐ சஜஸ்ட் இன் மாஸ்டர் பிளான், யூ லொக்கேட் இட், locate a place, you locate a place very far from here. சார் இப்போ நம்ம ஊரில் ரோடு போட்டோம்னா, இப்போ ஒரு ரோடுன்னு வச்சுங்க, ரோடு அகலப்படுத்தினா அங்கே ஒரு கடை கட்டுருவார், அங்கே ஒரு மால் கட்டுவார். பட் this system is not in foreign places. They locate a place where to have a shopping mall. In 100 acres, 200 acres, they will locate it. There will be plenty of malls. There will be plenty of place to where to enjoy. Everything will be there. இப்போ ஃப்ரைடே ஈவினிங்னா எல்லாமே போயிடுவாங்க. கார் எடுத்துக்கிட்டு, சைக்கிள் எடுத்துக்கிட்டு, போட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க டூரிஸ்ட் போயிடுவாங்க. 2 நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக வருவாங்க. அது மாதிரி வி வில் லொக்கேட் ஒன் பிளேஸ். இப்போ சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி விட்டோன்னா, திங்கட்கிழமைலேருந்து வேலைக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தே வில் பி வெரி சின்சியர் டு தி ஜாப். வேலை கரெக்டாக போவான். லெட் தம் கோ ஃப்ரைடே, லெட் தம் என்ஜாய் தி வீக்கெண்ட். அது திருப்பி வரட்டும், மண்டே வரட்டும். தினந்தோறும் இதே பார்த்துட்டு இருந்தானாக்கா, இதே பார்த்துட்டு இருந்தானாக்கா இவனுக்கு மைண்ட் இங்கே போகுது. இவன் நல்லா, ஐயோ இவன் நல்லா இருந்தா கூட இவன் நண்பன் ஒன்று சொல்கிறான், நண்பனுக்காக ஒரு நாள், சொந்தக்காரனுக்காக ஒரு நாள், இப்படி பல நாட்கள் போகிறதால இன்றைக்கு பெண்களுடைய அவளுடைய இதை நம்ம ஃபுல்லாக உறிஞ்சிடுறோம். அவங்களுக்கும் ஒரு வயசு வரையும் தான் வேலை செய்ய முடியும். இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது நம்முடைய சென்னை மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்கால திட்டத்தை மிக சிறப்பாக அதை இந்த கலந்துரையாடல் மூலமாக நல்ல முடிவெடுத்து அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்த சென்னை மாநகரை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி நல்ல நிலைமைக்கு இந்த சென்னை மக்களை பாதுகாக்க வேண்டுமாய் அன்போடு நம்முடைய மாநகரத்தினுடைய செக்ரட்டரியை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for giving us your views in such vivid detail on each of the points for our CMA analysis. I'd like to pass the mic on to the table over here. Is there anybody who would like to speak? Okay. Sir, my humble request to you is to please keep it to 3 minutes so that we can go through everybody. Huh? Yes, sir. No, not at all. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கேபி சுப்பிரமணியன், ஓய்வு பெற்ற பேராசிரியர், அண்ணா பல்கலைக்கழகம். மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆரம்பத்தில் அவருடைய பேச்சை தொடங்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டார். இதற்கு முன்னதாக தயாரிக்கப்பட்ட முழுமை திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்று கேட்டார். அது உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் பெரும்பகுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே இந்த தொலைநோக்கு ஆவணம் கடந்த திட்டங்களிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம், ஏன் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பது, அதற்கு என்ன உத்தியை, அது எவ்வாறு அது தவறாக நிகழ்ந்தது, அதற்கு இந்த 3வது முழுமை திட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஆலோசனைகளையும் உத்திகளையும் இந்த ஆவணம் வழங்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு காரணம், முழுமை திட்டம் என்றால் பெரும்பாலான அரசு துறைகள், அது பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது பெருவழித்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற துறைகளெல்லாம் கூட பெருநகர மாநகராட்சி எல்லோருமே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அது CMA மாஸ்டர் பிளான்,
நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பதை போல் நினைக்கின்றார்கள். ஆகவே அவருடைய முழுமையான ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த முறை இந்த முழுமை திட்டத்தில் வந்து மற்ற நிறுவனங்கள், அது அரசுத்துறை, குறிப்பாக அரசுத்துறை நிறுவனங்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும். அவர்களிடமிருந்து அவர்கள் என்ன ஒவ்வொரு துறையிலும் என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உள்வாங்கி அந்த திட்டத்தை முழுமை திட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இது நம்முடைய திட்டம் என்ற எண்ணம் வரும். இரண்டாவதாக, இந்த கலந்துரையாடல், செயல் உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது முழுமை திட்டத்திலே வந்து கலந்தாய்வுகள் நடக்கவில்லை என்று. ஆனால் 14 இடங்களில் சென்னை முழுவதும் இருக்கின்ற சென்னை பெருநகர வளர்ப்பதில் 14 இடங்களில் கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தி நூற்றுக்கணக்கான ஆலோசனைகள் பெறப்பட்டன. ஆனால் அதில் என்னவென்றால் ஒன்று கூட அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே இந்த முறை நீங்கள் நடத்துகின்ற கலந்தாய்வு கூட்டம் அவ்வாறு இருக்கக்கூடாது. It was very, very effective, sir. Participation was very, very active. But it was not accepted. Most of the suggestions were not accepted. Not even a single change was made in the master plan, draft master plan. So it was just for the sake of it, they did yes, the consultation. So but that's why I'm saying it was not effective consultation, because we never reached out to people. Okay, sir. So don't get me wrong. So it has to be effective consultation. Otherwise, there's no meaning in that. அதனால தான் அது ஒரு காரணம். வரைவு முழுமை திட்டம், செக்ரட்டரி கூட சொன்னார்கள், இதற்கு முன்னதாக பேசிய உயர் அதிகாரி சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் வந்து வரைவு முழுமை திட்டத்தை தயாரித்த பின்னர் மக்களுடைய கலந்தாய்வுக்கு சென்றால் அதை வந்து மாற்றுவதில்லை. ஆகவே தான் இந்த முறை நீங்கள் நல்ல முடிவை எடுத்திருக்கின்றீர்கள். மக்களுடைய கலந்தாய்வினை பெற்று அதன் பிறகு இதை வந்து அதன் பிறகு வரைவு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். டிராஃப்ட் மாஸ்டர் பிளான் should be prepared after getting the feedback and consultation from the public என்ற நடைமுறையை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். அது மிகவும் பாராட்டிற்குரியது. பிறகு வழக்கமான முழுமை திட்டங்கள் இருந்து இந்த மூன்றாவது முழுமை திட்டம் சற்று மாறுபட்டிருக்க வேண்டும். முதல் மற்றும் இரண்டாவது முழுமை திட்டங்கள் முழுக்க நிலப்பயன்பாடு, வளர்ச்சி டெவலப்மெண்ட் ரெகுலேஷன், வளர்ச்சி கட்டுப்பாடுகள் இவைகளிலேயே வந்து கவனம் செலுத்தின. ஆனால் இந்த முழுமை திட்டம் அந்த உத்தியிலிருந்து, அந்த நடைமுறையிலிருந்து சற்று மாறுபட்டு உள்கட்டமைப்பு வசதிகள், குறிப்பாக சாலை வசதிகள், ரயில் போக்குவரத்து வசதிகள், குடிநீர், வடிகால், இது போன்ற அடிப்படை வசதிகளையும் சமூக பொருளாதார வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே வந்து கட்டடங்கள் வந்து சாலைகள் அமைந்த பிறகுதான் கட்டடங்களை அனுமதிக்க வேண்டும். அதை போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். பிறகு இந்த முழுமை திட்டம் என்றாலே படித்தவர்கள், பணக்காரர்கள், அவர்களுக்குரியது என்ற ஒரு எண்ணம் எல்லோரும் மக்கள் மத்தியில் இருக்குது. தவறோ சரியோ தெரியவில்லை. ஆனால் அத்தகைய எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது, எலைட் அண்ட் எஜுகேட்டட் என்று. ஆகவே நம்முடைய முழுமை திட்டத்திலே நீங்கள் எடுக்கின்ற ஸ்டாண்டர்ட்ஸ், கட்டடங்களுக்காக இருந்தாலும் சரி, அது மனைப்பிரிவாக இருந்தாலும் சரி, அது ஏழை எளிய மக்கள், தெருக்கடைகளை, ஹாக்கர்ஸ், புவர், பேமெண்ட் டில்லர்ஸ், இவர்களுக்கெல்லாம் பயன்படுவதாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து நடைமுறைகளை எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வகையில் அதை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே மொத்தத்தில் இந்த முழுமை திட்டம் இந்த கடந்த காலத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு மற்றும் பொதுமக்களுடைய முழு ஆலோசனையை பெற்று அந்த ஆலோசனையில் நியாயமான ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவ்வகையில் முழுமை திட்டம் தயாரித்தால் அது நிறைவேற்றுவதற்கு எளிதாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. We'll take your comments to be more inclusive in the next master plan. I pass the mic on to you, sir. Please go ahead. I am Raghunath, former chief planner. நான் பைலிங்குவலில் பேசுவேன், தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து தான் பேசுவேன். ஏன்னா சென்னையில் இந்த சீரியல் பார்க்குறவங்களாம் பார்த்துருப்பீங்க, அங்கே தமிழ்லேயே நடக்கிறது இல்லை, தமிழ் சேனல் தான்.
தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் சேர்ந்து பேசுவாங்க. நான் அப்படி தான் பேசுவேன். கலோக்கியலாக பேசினா தான் எல்லாருக்கும் புரியும். அப்படிங்கிறதால நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், பூர்வக்குடிகளை பற்றி சொன்னார். நான் ஒரு பூர்வக்குடி, சென்னையில் 7வது தலைமுறை சேர்ந்தவன், கோட்டூர்புரம் அடையாறு கிராமம் சேர்ந்தவன். சென்னை 400 ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம். இப்போ பெருநகரம் அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இன்னும் அந்த எல்லையை விரிவுபடுத்த போகிறோங்கிறது நம்ம எண்ணம் இருக்கிறது. அதனால் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த 3rd மாஸ்டர் பிளானில் டூரிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மாமல்லபுரம் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, பூந்தமல்லி பற்றி சொன்னார், பெருமாள் கோயில் அங்கே ரொம்ப விசேஷம், திருமழிசை இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. அது மாதிரி பல கோயில்கள், பல ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங்ஸ் இருக்குது. இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு குறிப்பாக ஒரு திட்டம் தீட்டணும், அதில் கொண்டு வரணும். அந்த டூரிசம் ஹெரிட்டேஜ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக டூரிசம் வந்துடும். டூரிசம் வந்தால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துடும். டூரிசம் வரணும் அப்படின்னா சிட்டி ரொம்ப க்ளீனாக இருக்கணும். சிட்டி க்ளீனாக இல்லைன்னா வரமாட்டாங்க. டொமஸ்டிக் டூரிஸ்ட் வேணால் வரலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியா இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வரமாட்டாங்க. அவங்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ணணும், சிட்டியை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும்னா முக்கியமாக எல்லாம் லோக்கல் பாடிஸ் வேறு இருக்குது, அவங்க தலையில் ரொம்ப பலு வைக்கக்கூடாது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு நல்ல முறையில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை இது பண்ணணும். சோர்ஸ் செக்ரிகேஷனுங்கிறோம், என்னென்னவோ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் மக்கள் யாரும் செய்கிறதில்ல. எங்கள் வீட்டில் இது மொத்தம் ஒன்றாச்சு போட்டு தான் வேலைக்காரமாக எடுத்து குப்பைத்தொட்டில் போடுறேன். ஆனால் அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சீக்ரிகேட் பண்ணி பண்ணுறதுக்கு அரசாங்கமே, அதாவது உள்ளாட்சித்துறையோ இல்லை அரசு துறையோ ஏதோ ஒன்று செய்யணும். நம்ம வேலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு சீக்ரிகேட் பண்ணி அதில் மறுசுழற்சிக்கு கொண்டு போகிறது கும்மிடி புண்ணில் பண்ணுறாங்க. இப்போ இல்லை சார், அது இங்கே அங்கே இந்த தங்க கோயில் பக்கத்தில் ஒருத்தர் ப்ரைவேட்டாக ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கார், ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. ஸ்ரீனிவாசன் சொல்லி, வேலூர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அவர் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கார். கோயம்பேடு மார்க்கெட்டில் 2 ஏக்கரா கேட்டார், கொடுங்க நான் அது பண்ணி கொடுக்குறேன்னாரு. பட் நம்ம கொடுக்கல. சிஎம்டியில் மூட் அவுட் பண்ணார், பண்ணலை. அது பரவாயில்ல. அதை பற்றி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணால் தான் க்ளீனாக இருக்கும். அடுத்ததாக கழிவு நீர். ஆமாம் சார், இல்லை நான் கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், சாரி, பிகாஸ் அது ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட். இல்லை சார், என்ன yes, yes, yes. So kind of zone or ward wise. Ward wise, sir. Ward wise or zone wise. There should be some area to be identified, as Revenue Secretary was, the previous IAS was saying. Sir, one more thing before I forget. In 1980, CMD wanted to have a real estate development. I was assistant planner then. My senior planner, Mr. Dattadri, G. Dattadri is no more. He mooted that and he recommended to the English பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து எங்கெல்லாம் அரசு பிரமுக நிலம் இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி சிஎம்டியை கேட்டார். வெஸ்டட் லெட் இட் பி வெஸ்டட் வித் சிஎம்டின்னு கேட்டார். அப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒத்துக்கலை, அது வேறு விஷயம். அந்த மாதிரி வந்திருந்தால் நான் பொது பயன்பாட்டுக்கு தேவையான இதெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்கோம் சிஎம்டியை. இப்போ எப்படி டெவலப்மெண்ட் சார்ஜ் எங்களுக்கு வரலன்னு ஐயா சொன்னார். அந்த டெவலப்மெண்ட் சார்ஜை இந்த இடத்துல பயன்படுத்துங்க, இந்த இதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி பொது பயன்பாட்டுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம அதாவது ஜாயிண்ட்டாக பண்ணணும். ஜாயிண்ட் பெஞ்சார் மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைந்து கோஆப்ரேஷனோடு செய்யணும், இல்லைன்னா முடியாது. இந்த 14 கன்சல்டன்சி பற்றி சொன்னார். நான் 7 பப்ளிக் கன்சல்டன்சி மீட்டிங்கில் நான் சேர்மனாக இருந்தேன். இன்னொரு சந்தானம்னு ஒரு சீஃப் பிளானர் ஃபார்மர், அவரும் ஒரு 7 நடத்தினார். நடத்தின இடத்துலலாம் பப்ளிக் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. அரசு ஊழியர்கள் தான் உட்காருவாங்க, இபி வருவாங்க, லோக்கல் பாடியில் வருவாங்க, மற்றவங்க யார் வர்றது. அப்படி ஒரு வேளை வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் சர்வே நம்பர் என்ன சார் போட்டிருக்கீங்க சார், அது கமர்ஷியலாக போட்டுருங்க சார், இதுதான் கேட்பாங்களே தவிர ஒரு பொதுவான கருத்து யாரும் சொல்லலை. அதனால தான் அது எஃபெக்டிவாக இல்லை. இந்த தடவை பொதுவான கருத்து சொல்லணும். இப்போ நானே மைக்ரோ லெவலுக்கு போயிட்டேன். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு சூவர் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். சூவர் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், மல்டி ஸ்டோரி பில்டிங் அலோவ் பண்ணிட்டோம். எர்லியராக கிடையாது, இப்போ சார் சொன்னார் மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணிட்டோம். அலோவ் பண்ண மல்டி ஸ்டோரி பில்டிங் இடத்துல தான் வெள்ளம், எல்லோரும் போட்டில் தான் வந்தாங்க. ஏன்னா நீர்நிலைகளை பார்க்காம அலோவ் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ.
அதனால் என்ன ப்ராப்ளம் ஆகிடுது? இப்போ அங்கே லோக்கல் பாடி தலையில் வைக்கிறோம் அந்த சூவேஜ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு. ஹவுசிங் போர்டு பற்றி சொன்னார், எல்லாம் முடிச்சுட்டு லோக்கல் பாடிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களால எப்படி பண்ண முடியும்? மேன் பவர் கிடையாது. ஒரே ஒரு யூனியன் இன்ஜினியர் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்? பஞ்சாயத்து தலைவர். அந்த யூனியன் இன்ஜினியருக்கு எந்த அளவு கேப்பபிலிட்டி இருக்கும்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கு தந்தாப்பில் சில திட்டங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் we have to adopt or we have to suggest some strategies to the government to strengthen the local bodies to handle these things. அப்போ தான் இன்டர்நேஷ்னல் டூரிசத்தை நம்ம என்கரேஜ் பண்ண முடியும். ப்ளூ கிரே க்ரீன் பயன்படுத்துகிற தண்ணீரை கிரே வாட்டரை ட்ரீட் பண்ணி கார்டன் பண்ணலாம், டெரஸ் கார்டன் பண்ணலாம் அர்பன் ஏரியாஸில், திக்லி பில்ட் ஏரியாஸில். அதனுடைய எக்ஸஸ் வாட்டரை ரோட் சைடில் இருக்கிற மீடியனில் இருக்கிற செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்ணாங்க. ஐ எம் விசிட்டிங் ஃபேக்கல்டி அட் அண்ணா யூனிவர்சிட்டி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில். நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய தீசிஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 7 சப்ஜெக்ட்லேயும் நிறைய இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி தீசிஸ் எடுத்து பார்த்தா நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். நம்ம தேர்ட் மாஸ்டர் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்புட்ஸு அதுலேருந்தே கிடைக்கும். அது இன்வால்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மெம்பர் செக்ரட்டரிகிட்ட அதை கோரிக்கையாக வைக்கிறேன். யா, ஐ நோ சார், யூ கேம் தட் டே அண்ட் மெட் அவர் some of the students. அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் நிறைய ரீக்ளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம பிஆர் ஜோன்னு வேறு போட்டிருக்கோம் மாஸ்டர் பிளானில். சார் லேண்ட் யூஸ் ஜோன் பற்றி சொன்னீங்க. லேண்ட் யூஸ் ஜோன் போடும்பொழுது ஒரு நத்தம்புறம்போ கொட்டினாப்பில் இருக்கிற ஏரியாவை தான் பிஆர் போடுவோம். தெர் இஸ் மார்ஜினல் அக்ரீஷன் நம்ம அப்படி தான் டெவலப் ஆகும்னு போடுவோம். ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் பீப்புள் எங்கே பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டை போய் வாங்குவாங்க. தட் இஸ் பிகாஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் சென்ட்டுக்கு. இங்கே வந்து மனை, அதாவது சதுரடிக்குது, அது சென்ட்டுக்கு. இந்த வித்தியாசத்தால் அங்கே போய் வாங்கிட்டு ரீக்ளாசிஃபை பண்ணுன்னு கொடுக்குறான். நீங்கள் பிஆர் ஜோனுக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ஒரே வேலையை வைங்க, ஜிஎல்பி கைட்லைன் வேல்யூ ஒரே மாதிரி வைங்க. அப்போ ரியல் எஸ்டேட் பிஆர் ஜோனே வாங்கிட்டு போவானே. அப்புறம் பிஆர் ஜோன் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன்ப்பா நீ அங்கே பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? வி டோன்ட் ஹேவ் ரைட் ஆர் அத்தாரிட்டி. ஈவன் தோ வி ஆர் அத்தாரிட்டி, வி டோன்ட் ஹேவ் ரைட் டு சே டு த டெவலப்பர், நோ, டோன்ட் டெவலப் திஸ் ஏரியா, டெவலப் தட் ஏரியா. கேன் வி சே? No, not possible. This is another problem. Why our plans are plans, not implemented properly or fully. Sir, may I remind you that we're short on time? Yeah. Just a minute. அமைச்சர் பேசும்போது அரசு பிரமுகத்தை பற்றி அதை சொல்லிட்டேன். 1980 ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டேன். அப்புறம் 14 கன்சல்டன்சி மீட்டிங் நடத்துறது பற்றி சொல்லிட்டேன். இந்த செக்டார் வைஸ் வி ஹேட் அ கமிட்டி. இப்போ செகண்ட் மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது செக்டார் வைஸ் கமிட்டிஸ் கான்ஸ்டியூட் பண்ணி அந்த கமிட்டிஸில் கார்பரேஷன், ஹைவேஸ், ஹவுசிங் போர்டு எல்லோரும் அதில் இருந்தாங்க. அந்த செகண்ட் மாஸ்டர் பிளான் வால்யூம்லேயே இருக்கும் பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் கமிட்டிஸ். ஐ ஹெடட் ஒன் ஆஃப் தி கமிட்டி. ஐ சேர்மன் ஆஃப் ஒன் ஆஃப் தி கமிட்டி, லேண்ட் யூஸ் கமிட்டி. அந்த லேண்ட் யூஸ் கமிட்டி வந்த அப்ஜெக்ஷன் பார்த்து எது அக்செப்டபிள் எது நாட் அக்செப்டபிள்னு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த பழைய ஃபைல் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம இப்போ தேர்ட் மாஸ்டர் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கும். அதான் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ எம் கிவிங். ஸோ மை ஃபோக்கஸ் ஃபார் தி தேர்ட் மாஸ்டர் பிளான் இஸ் டூரிசம் அண்ட் க்ளீன் சிட்டி. This is what the focus should be for third master plan, with which we can draft a suitable vision statement for our third master plan. Thank you. Thank you, sir. எல்லார் டேபிளும் வந்து ஒப்பீனியன் கேட்குறோங்கிற இதில் நான் அடுத்த டேபிளுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், ஃப்ரண்ட்டில் வந்து பேச முடியும்னா லைவ் ஸ்ட்ரீமுக்கும் வந்து கேட்க முடியும் அப்படின்னு. மேடம் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்க. தேங்க்யூ. ஹை, குட் ஆஃப்டர்நூன் ஒன் அண்ட் ஆல். நான் நிறைய பேச வச்சுருந்தேன், எங்கள் அண்ணன் எம்எல்ஏ நிறைய பேசிட்டாரு. பட் டு பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட், லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் எ ரெக்வஸ்ட். வெதர் இந்த ஃபோரமில் இந்த வைக்கலாமா வேணாமான்னு கூட ஐடியா இல்லை. இருந்து வைக்கலான்னா யூ கேன் டேக் இட் ஆர் எல்ஸ் ப்ளீஸ் omit it, sir. So I just want to like reclassification we need, sir. I'm just talking about this Pundumalli municipality. So reclassification, because you have classified as residential, commercial, mixed residential, industrial. So you just raise a question whether any reclassification required for this. Oru idu poracha, you just ask that, because
we are facing some problems regarding this classification. And speaking about this transportation, there is a toll gate. All are traveling here, but toll gate la kaasum kudukurom ellame kudukurom, but there is no, if there is any medical emergency or திடீர்னு ஒரு இடத்துல போறச்ச பைக் ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா we don't have that facility. So ரோட் நீங்கள் போகிறச்ச ப்ளீஸ் சேஃப்டி அண்ணன் சொன்ன மாதிரி சேஃப்டி ஃபார் நாட் ஓன்லி ஃபார் உமன், எல்லாருக்குமே இங்கே சேஃப்டி தேவைப்படுது. ஸோ வி நீட் தட் ஆக்சுவலி. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஒன்ஸாவது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் தட் வில் பி ஃபைன். அண்டு ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போது எங்களோட ஏரியாவில் வந்து மெட்ரோ வந்து நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் மை ரெக்வஸ்ட். மேபி இட்ஸ் ரைட் ஆர் ராங். ஈவன் அண்ட் ஆட் நம்பர் நீங்கள் சொன்னீங்களா டெல்லியில் வி ஹேட் அ லைக் ஐ நோ பிகாஸ் ஐ ஒர்க்ட் இன் டெல்லி. அங்கே நம்ம போகிறச்ச ஈவன் அண்ட் ஆட் நம்பர் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம நல்லது எப்பவுமே நம்ம எடுத்துக்கலாம், காப்பி அடித்தா கூட தட்ஸ் நாட் சரி, தட்ஸ் இஸ் ஆல்சோ எ குட் சொல்யூஷன். ஸோ இந்த இதில் முனிசிபாலிட்டியில் பார்க்குறச்ச நாட் ஒன்லி திஸ், எவ்ரி ஒன் நம்ம பிளான் வந்து ஸ்டாம் வாட்டர் அப்படின்னா ஸ்டாம் வாட்டரை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இஃப் தெர் இஸ் அன் டீவியேஷன் இன் தட் பிளான் வாட் ஆர் யூ வி கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாமே இருக்குது. மேபி நீங்கள் பிளான் போடுறீங்களே அதுலேயும் நீங்கள் இதையும் சேர்த்துட்டிங்கன்னா வி கேன் ஃபாலோ தட் அண்ட் கம். யா அஃப்கோர்ஸ். ஸோ யா அடையாளங்களை மீட்டெடுத்தல் இது ரொம்ப முக்கியம். பூவிருந்தவழி பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பூக்கள்லாம் வந்து இந்த மல்லிகைப்பூக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு துளி ஒரே ஒரு சின்ன தோட்டம் கூட கிடையாது. ஸோ அடையாளம் எங்கெங்கே எந்தெந்த ஊருக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ, ஸோ உங்களோட பிளானில் ஐ ஜஸ்ட் ரெக்வஸ்ட் திஸ், நீங்கள் அந்த மாதிரி அடையாளங்களை மீட்டெடுத்தல். 5 ஏக்கரில் லேஅவுட் போடுறாங்கன்னா 1 ஏக்கரை கண்டிப்பாக மல்லிப்பூ வளர்க்கணும்னு சொல்கிறீங்க. மல்லிப்பூ வளர்த்தா நல்லா இருக்கும்ல. நாட் லைக் பூந்தவழி. இப்போ மேம் கூட சொன்னாங்க அவங்களோட ஏரியாவில் வந்து மில் இருந்தது முன்னாடி, இப்போ வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் திஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் இருந்ததா ரைட் பாயிண்ட். அது அடையாளங்களை தொலைக்கூடாது, ஒரு கிராமத்தின் அடையாளங்களை. யா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டெக்னாலஜி இருந்தால் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம். டெக்னாலஜி இல்லைன்னா மேபி இப்போ கரண்ட் இல்லைன்னா கைப்பம்ப் வேணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. Thank you, ma'am. That was Kanchana Sudhakar, ma'am, the chairman of Poonamali, everybody. Next, I'm moving to the next table. I hand the mic over to Vanessa from IRC DUC. வணக்கம். ஸோ எங்களோட முக்கியமான ஒரு ஆஸ்பிரேஷன், அதாவது எங்களோட ஆஸ்பிரேஷன்றதோட ஐம் வெனஸ் ஐ ஒர்க் வித் அர்பன் புவர், அதாவது குடிசை மக்கள் மற்றும் வீடற்ற மக்களோட வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஸோ 2-3 காமெண்ட்ஸ் என்னென்னா, முதல்ல வந்து நம்ம மாஸ்டர் பிளான் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும், மக்களை உள்ளடக்கிய ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2வது மாஸ்டர் பிளான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் ஆஃப் ஸ்லம்ஸ்ன்னு பார்க்கும்போது அது வெறும் ரீலொகேஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ அன்அப்ஜெக்ஷனபிள் ஏரியாஸில் இருக்கிற குடிசை பகுதிகளை ரெகுலரைஸ் பண்ணுறது டெஃபினட்டாக இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து உள்ளடக்கப்படலை. இதே கான்டெக்ட்ஸில் தான் ரெகுலரைசேஷனும் பற்றி ஒரு சின்ன எங்களோட சஜஷன் என்னென்னா, உதாரணத்துக்கு எண்ணூரில் வந்து ஒரு ஸ்பெஷல் அண்ட் ஹசார்டஸ் ஜோனாக கிளாஸிஃபை பண்ண இடத்த ப்ரைமரி ரெசிடென்ஸாக மாற்றி நம்ம குடிசை மக்களுக்கு நம்ம வீடு கொடுக்குறோம். ஸோ ஐ திங்க் சச் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசஸ் வந்து நம்ம டெஃபினட்டாகவே அவாய்ட் பண்ணணும். எதை டெஃபினட்டாக ரீக்ளாஸிஃபை பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, அதை எதுக்காக பயன்படுத்துகிறோன்றது இருக்குது. ஏழை மக்களுக்காக எந்த ஒரு லேண்டையும் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அது ஒரு 2வது ஒன்று. அண்ட் இப்போ இன்க்ளூசிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இங்கே மெத்தடாலஜி பற்றி பேசணும். ஸோ இங்கே நம்ம ஒரு மீட்டிங் ஹாலில் நம்ம பண்ணுறோம். பட் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது தெருவோரங்களில் இருப்பாங்க, குடிசையில் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம எடுக்கணும்னா என்ன மாதிரி மெத்தடாலஜி? கண்டிப்பாக அந்த ஒரு சர்வேயில் வந்து நம்ம அந்த நுவான்சஸை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்வேன்னு பேசும்போது அந்த கொஸ்டினர் வந்து ரொம்ப என்னோட கருத்து என்னென்னா, அந்த கொஸ்டினர் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது. பிகாஸ் தெர் ஆர் சர்டன் இஷ்யூஸ் வந்து அதில் கேப்சர் ஆக முடியாது. உதாரணத்துக்கு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டின்னு பேசுகிறோம். ஆனால் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செக்ஷனுக்கு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்.
இப்போ நான் ஒரு குடிசை பகுதியில் இருந்தேன்னா எனக்கு அங்கே இருக்கிற உணவகங்களோ எங்களுடைய ரேஷன் கடையோ எங்களுடைய இசேவை மையங்களோ அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, ஒரு யூபிஹெச்ஓ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து கிளியர் கட்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டை ரீலுக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இன்டர்செக்ஷனாலிட்டி நம்ம வந்து ஜெண்டர் நடுவில் போட்டிருந்தோம். லைக்வைஸ் இன்டர்செக்ஷனாலிட்டி பார்க்கும்போது குழந்தைகள் சைல்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸை நம்ம டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி எல்டர்லி ஆக்சசபிள் சிட்டிஸாக இருக்குதான்றது டெஃபினட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொரு மார்ஜினலைஸ் செக்ஷன்னா யார், அந்த மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸோடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்னவாக இருக்கும்ன்றதை நம்ம தேர்ட் மாஸ்டர் பிளானில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி எங்களோட ஒரு சின்ன இது என்னென்னா, ஈவன் நம்ம இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது தமிழில் மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு இதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அனுப்பியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டு டிஸ்கஸ் அண்ட் கமெண்ட் ப்ரெசென்ட். தேங்க்யூ. Thank you, Vanessa. I think this kind of feedback is what we're also looking for to point out the gaps in our survey so that we can make it better. 1 minute. நம்முடைய சகோதரி அவர்கள் சொல்லுகிற போது நீங்கள் வரணும், ஒரு ஏரியாவில் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ வந்து குடிசை மாற்று வாரிய நகர்ப்புற வாழ்விட பில்டிங் கட்டுறாங்க. இப்போது கண்ணகி நகரில் எத்தனை போட்டாங்க. இப்போது அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்கள எங்கள் ஊரில் ஒரு 1000 வீடு கட்டுறாங்க. பூச்சத்திப்பேட்டில்னு ஒரு 1500 வீடு கட்டுறாங்க. அங்கெல்லாம் வீடு கட்டி புறா குண்டு மாதிரி அப்படி யாரும் வரமாட்டாங்க, நகர்ந்து வரமாட்டாங்க. இப்போது இருளர் மக்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பட்டா கொடுக்கணும், அவங்களுக்கு வீடு கொடுக்கணும், நரிக்கூறுகள்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் செம்பரம்பாக்கம், மேல்மணம்பேடு இந்த மாதிரி பகுதியில் போய் இருளர் மக்களுக்கு நாங்கள் வீடு தரோம், நீங்கள் இந்த ஊருக்கு போங்கன்னா நாங்கள் போக மாட்டேன், எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொன்னாங்களே அடையாளங்கள் தொடக்கூடாதுன்னு, டிஸ்லொகேஷன் இது பண்ணல, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தே டோன்ட் லைக். அதனால் வாழ்வாதாரங்களுக்கு அந்தந்த கிராமங்கள் எத்தனை வீடு வாங்குறாங்களோ அங்கேயே ஒரு சின்ன வீடு போட்டு அவங்களுக்கு ஒரு 10 வீடோ ஒரு 50 வீடோ அப்படி கொடுத்தா சௌகரியமாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக ஒரு 1000 வீடு கட்டி எல்லாம் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும். அந்த பகுதி நீங்கள் சொன்னீங்களே எண்ணூர் பகுதி, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் நினைக்கிறேன் நான். அந்த கரையோர மீனவர் பகுதி மக்களாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது அப்போ நாங்கள் தான் அது இந்த சி எரோஷனுக்காக அவங்கள இது பண்ணோம். அப்படி பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்கள அந்த இடத்துல தான் வீடு வேணும்னு கேட்டதுனால அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் ஆதரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த இடம் வந்து இல்லை எல்லாம் மண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே புறம்போக்கு இடமும் அப்படி தான் இருக்குது, பட்டா இடமும் அப்படி தான் இருக்குது, போட் கிளப்பும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இடம்லாம் தரக்கு அரசாங்கம் தான் சூழ்நிலை பொறுத்து தான். ஆனால் அதனால் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வந்து இல்லாமல் அந்த ஊரில் இது பண்ணுறது நல்லது நினைக்கிறேன். செகண்ட் மாஸ்டர் பிளானோட ஒரே ஃபோக்கஸ் ஆன் ஸ்லம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரீலொகேஷன் தான். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சிட்ருக்கோம் எங்கள் ஆர்கனைசேஷன் மூலமாக. அதாவது எம்யூடிபி ஸ்கீம் கீழே நிறைய செட்டில்மெண்ட்ஸுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பட்டா வரல. ஏன்னா என்ஓசி வந்து மிச்ச லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்காம பட்டா இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்ஸ்டிடியூவை, அதாவது அதே இடங்களில் வீடு கட்டுறதை ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சா நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட. இப்போ சிஎம்டி லிமிட்டில் இப்போ ஒரு சிஎம்டி லிமிட் வந்ததுனால ஒரு சௌகரியம் இருக்குது. இன்னும் அசௌகரியம் என்னன்னாக்கா, சிஎம்டியில் எங்கள் ஏழை மக்களுக்கு பட்டா கொடுக்க முடியல. எக்ஸாக்ட்லி. ரெவன்யூ துறை என்ன சொல்கிறாங்க, சிஎம்டி லிமிட்டில் பட்டா கொடுக்க முடியாது, நோ பட்டா. அங்கே அதிகமான ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்களாம் ஒரு சென்ட் பட்டா தர முடியல. சிஎம்டி வந்ததுனால எங்களுக்கு சிஎம்டி ஆச்சுன்னு பெருமைப்பட்ட காலம் உண்டு. இப்போ அவங்களுக்கு பட்டா வாங்கி தரணும், சிஎம்டி வந்துடுச்சே பட்டா தர முடியலன்னு இப்போ ஏரியா. Thank you. Next we have Sumana from CAG. வணக்கம், என் பேர் சுமனா, சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப்லேருந்து. ஸோ I just want to endorse all the things that Mr. KP has said and which Vanessa said, and I won't repeat that. But in the survey பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம், அதில் வந்து ஆப்ஷன்ஸ் லைக் Vanessa said, ரிஃப்ளெக்ஷன் கிளியராக அந்த தாட் என்னெல்லாம் வராது, அது கஷ்டம்தான் சர்வே அது மாதிரி பண்ணும்போது. But there is an option saying more space for private transport, more space for two-wheeler. இப்போ நம்ம வந்து we're talking about climate change, resilience, transport, accessible public transport. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, if people are not aware of the logic and the thinking behind it, அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நோக்கத்தில் போவாங்கன்னா, ஆமாம் எனக்கு வண்டி இருக்குது, வண்டிக்கு பார்க்கிங் வேணும் அப்படின்ட்டு அந்த ஐடியாவில் தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்கள் சர்வேயில் இட் வில் ரிஃப்ளெக்ட் வெரி ஆட்லி. Top 3 choices, one of them will be, I want more space for my two-wheeler. Okay, if I was not working in the space, I might also end up choosing that.
Especially we already are very happy that Chennai has the first NMT policy in the country, and the GCC is trying to do several programs around it. அப்படி இருக்கும்போது இது மாதிரி choices are a little strange and odd. ஸோ அதை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். எஸ்பெஷலி இது மாதிரி நீங்கள் ஒரு அண்ட் இந்த மாதிரி ஒரு சர்வே முக்கால்வாசி ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் க்ரௌடுக்கு தான் போய் சேரும். அவங்க டெஃபினட்டாக எனக்கு காருக்கு இடம் வேணும், பைக்குக்கு இடம் வேணும்னு தான் கேட்பாங்க. ஏழை மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ எந்த லாஜிக்கில் போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து சர்வே பாருங்கள். அப்படி பேசும்போது செவரல் திங்ஸ் நம்ம our policies and laws already have a lot of good things. நம்ம தமிழ்நாட்டில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப நாள் முன்னாடியே அரசாங்கம் மேண்டேட்ரியாக பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம அதை விட்டுட்டு அது அவ்வளோ ஃபோக்கஸ் இல்லை. நடுவில் there was very good implementation and follow through from the government. இப்போ அதில் அவ்வளோ ஃபோக்கஸ் இல்லை. நம்ம டீசாலினேஷன் பிளான்ட் பின்னாடி ஓடின்னு இருக்கோம். அதோட climate impact, other issues we are not looking at. What is the impact on the marine life? ஸோ நம்ம இப்படி ரெசிலியன்ஸ் இதுன்னு இந்த வார்த்தைகள் மாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பண்ணுறோம், தெர் இஸ் அ பிக் டிஸ்கனெக்ட். ஸோ வைல் the master plan is a planning system, a process system. Sir சொன்னார் lot of these other things are with urban local bodies, but that is how our system works இல்லைங்களா. ஸோ உங்கள் urban local body தான் இது lot of responsibilities அவங்களோட இருக்குது. ஸோ how do we work together and ensure that cohesive planning is also cohesive, but the implementation should also come through. So நம்ம waste to energy la focus பண்ணிட்டு இருக்கோம், desalination la focus பண்ணிட்டு இருக்கோம். அதனால coastal erosion நடக்குது. Desalination we are building on the on the coastal areas. We then have to do all sorts of other engineering setups for that. So it doesn't make sense. So அது கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். I will respectfully disagree with the former chief planner that we should look at centralizing our segregation of waste. Source segregation is required by law. I think நம்ம implement ஒழுங்காக பண்ணலை. Citizens பண்ணலைன்னு நம்ம மொட்டையாக சொல்ல முடியாது. Of course, each of us as individually as citizens have a responsibility. But இது மட்டும் நான் பார்த்ததில் there is no information about that. There is no engagement from the urban local body. So again, this is GCC which is involved, but when we are talking about climate change, resilience, about the future, about the environment, how do we bring the implementation perspective? நம்ம பிளான் வேணால் எல்லாத்தையும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை எப்படி we are taking it forward is a big question mark. And transit போது பேசும்போது accessibility for all, whether it's safe, affordability, these are the big issues. Again, we are focusing on big projects like metro, while we are letting our buses go to waste. Okay, and MTC we have consumer meetings with them every quarterly, at least pre-COVID mode, and avanga fare pattala, it is not affordable ngranga. Metro da affordable illa, அரசாங்கம் தான் அதுக்கு மேஜரா subsidize பண்ணிட்டு இருக்கு. So we need to look at what is best for that last citizen that Vanessa spoke about, the poorest of the poor. If you want to go back to what Gandhi said, right, that the poorest person, the most deprived person, avungalukku enna thevapadradhu நம்ம first பார்க்கணும், and that is where we need to focus on. And finally, Member Secretary sir mentioned EV. Yes, EVs are coming in a big way, but again, my only thought on this is that நம்ம EV அலைஞ்சிட்டு அது better, cleaner நினச்சிட்டு it will only increase our private transport. So we really need to be careful where we go with the EVs, sir, because that I hear, I know people who have EV two-wheelers now. They buy it on these EMI kind of setups and loan setups, and then they're like, இது green ஆச்சே, நான் எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம், இதுக்கு ஒரு environmental cost இல்லை, அந்த நோக்கத்தில் போகிறாங்க. We are only moving that pollution, as you know, from the tailgate to the thermal power plant. So ideally, the focus, I would prefer that we look at public transport and those kind of systems which are far more effective. They play a role, traffic congestion, environment, road safety, ellame, it will be addressed if we do those things. And last point, I just want to highlight that with the second master plan, I don't know what mechanisms there were for course correction and monitoring evaluation through that 20-year period. It would be great if that is built into this. And also, I'm sure when we are planning something, there is a logic, whoever has come up with that concept.
ஒரு ஐடியாவோட தான், இந்த ஒரு கோலோட தான் அவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த லாஜிக்கு அது வந்து இஃப் இட்ஸ் டாக்குமெண்டட் இன் டு த ப்ராசஸ், அப்போ நம்ம இவாலுவேட் பண்ணும்போதும் அந்த லாஜிக் இன்னும் வேலிடா இல்லை வந்து சம் மேஜர் திங் தட் வி ஹவ் நாட் ஆன்டிசிபேட்டட் விச் ஹஸ் மேட் அஸ் சேஞ்ச் த லாஜிக் அண்ட் சே திஸ் இஸ் நாட் வாட் வி ஷுட் டூ, அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பிளானிங் திங்கிங்க்கு முடியும். So, and I just like to end saying I'm really glad that the CMD has taken this effort to involve everybody. But like Vanessa said, கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் வார்னிங் இருந்துச்சுன்னா நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். I got this message at 12 last night. Okay, so that is one thing, and we would have been able to also bring in more people. It would have been even more inclusive, but I'm sure that will happen in the meetings going forward. Thank you. Thank you, Sumana. I think your points are well taken, and we'll be sure to reach out to everybody a little bit earlier next time. Next, I'd like to call upon Jaya and Karthik. Would you please introduce yourself as well, and please come up to the front. Good evening, everyone. This is Jaya from Sahodran Organization. Thank you so much for this wonderful opportunity. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கருத்து கேட்பு கூட்டத்தில் திருநங்கைகளை சேர்த்ததில்லை எல்ஜிபிடி கம்யூனிட்டியில். அதில் நீங்கள் எங்களை சேர்த்ததுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சென்னை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கற்பனையில் தான் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை இது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏற்றுக்காத மாதிரி கூட இருக்கலாம். எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்றது நான் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அது இப்போ வந்து மெட்ரோ வந்து இதிலேருந்து இது வரைக்கும் இருக்குது, விம்கோ நகர் இது வரைக்கும் இருக்குது. அது பொன்னேரி வரைக்கும் கொஞ்சம் போகலாம். இந்த சைட்லேயும் அதே எப்படி பூந்தமல்லி வரைக்கும் போதும், அது பொன்னேரி வரைக்கும் போகலாம். எல்லாரும் ஒரே இடத்துல சென்னையிலேயே டம்ப் ஆகிறது கொஞ்சம் குறையும். அப்போது மெட்ரோ ஸ்டேஷன் அங்கெல்லாம் இருந்தாக்கா மக்கள் ஜனத்தொகை கொஞ்சம் பரவலாக ஆகும் அப்படின்றது என்னோடய கருத்து. அடுத்தது இந்த மதுரவாயில் ப்ராஜெக்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணப்படுது. அடுத்த ஆட்சி வரும்போது அதை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கோடிக்கணக்கில் வர ப்ராஜெக்ட் வந்து நின்று போயிடுது அப்படின்னா அதை நிறுத்தத்துக்கு அரசியல் பாலிசி மேக்கர்ஸ் தான் எல்லா கட்சியோடவும் இணைஞ்சு இதுக்கான வரையறையை அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசலை எழுதும் போதே எல்லாருடைய இதுவும் வேணும். ஒருவேளை ஐயா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கலாம்னு சொல்லலாம். பட் வரி பணம் வீணாகுதுன்ற ஒரு கவலை தான். வந்து ரைப்போர்ட்டுக்காக அது பண்ணாங்க. மப்பேடுன்னு ஒரு பகுதியில் 150 ஏக்கர் வாங்கி அங்கேருந்து நேராக ஷிப்புக்கு போகிற மாதிரி பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து மப்பேடு வரைக்குமே ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமே நமக்கு பறக்கும் சாலை அமையப்பட்டிருக்கும். 1800 கோடியில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது டிஆர் பாலு அங்கே கப்பல் வழி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டம். அந்த திட்டத்தை அடுத்த ஆட்சியாளர்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தாங்க. அதை நம்ம குறைய பேச வேண்டியதில்லை. இல்லை, அது நீங்கள் பண்ணணும். இனிமேல் அந்த மாதிரி இப்போ தொடர போகிறோம். எஸ் சார். அதே மாதிரி எப்படி வந்து ஹைகோர்ட் கிளை வந்து மதுரையில் இருக்கோ அதே மாதிரி தான் இப்போது முதலமைச்சர் ஐயாவும் சுப்ரீம் கோர்ட்டோட கிளை சென்னையில் வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஏன் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலோட கிளை ஒன்று இருக்கலாம், அங்கே ஆல்ரெடி செங்கல்பட்டில் ஒன்று வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டுக்கு ஒரு மாவட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோடு அங்கே கொண்டு வச்சோன்னு சொன்னாக்கா அங்கே நிறைய பேர் இங்கே ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம தெரியும் இந்த செகண்ட் டைம் கோவிட் செகண்ட் வேவில் நிறைய ஆம்புலன்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அங்கங்கே நிறைய வசதிகளோட ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுனாக்கா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அளவுக்கு தீரும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட தீர்ப்பு ஜூன் 7, 2021 எல்ஜிபிடி அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், இன்டர்செக்ஸ் பீப்புள் கூட மக்கள் தான். அவங்கள எல்லா துறைகள்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சென்சிட்டைசேஷன் எங்கள் மக்களை பற்றின புரிதல் ஏற்படணும். எல்லாருமே எல்ஜிபிடி அப்படின்னு சொன்னாலுமே எல்லாரும் திருநங்கைகள் இல்லை, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான வரையறையில் ப்ரொப்போசல் ரைட்டிங்கில் இல்லை வந்து விஷயங்களை உட்படுத்தும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போல்லாம் அவங்களையுமே நீங்கள் ஜாப் ரெஸ்பான்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்போ நாங்களும் வந்து இன்க்ளூஷனில் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இங்கே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பெண் ஆண் அதில் நடுவில் ஈக்குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். இங்கே டிரான்ஸ் மென்னை பற்றியோ டிரான்ஸ் விமனை பற்றியோ யாருமே அங்கே அதை பற்றி குறிப்பிடலை. அப்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்னாக்கா ஆண் பெண் டாய்லெட்டோட கூட ஒரு நியூட்ரல் டாய்லெட், டிரான்ஜெண்டருக்குன்னு தனி டாய்லெட்டுன்னு கூட அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் நியூட்ரல் டாய்லெட்டாவது இருக்கணும் அப்படின்ட்டு தான் எங்களுடைய விருப்பம். அண்ட் எப்படி 2018 இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் வேர்டிக்ட்
கன்சென்ஷுவல் செக்ஸ் இஸ் நாட் கிரைம் வித்தின் த அடல்ட்ஸ் இன் த ப்ரைவேட் ரூம் அப்படின்னு சொல்லப்பட்ட வேர்டிக்ட்டு இன்றைக்கி வந்து IPC 377 நம்மக்கிட்ட இல்லை. அப்படி ஒரு குற்றம் அப்படின்னு இல்லாத பொழுது ஏன் நம்ம வந்து ரெக்ரேஷன்ஸ் கிளப் நம்ம உருவாக்கக்கூடாது? அதுக்கு தலைமை தாங்குற பொறுப்பை தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி எடுத்துக்கலாம். PD செக்ஸ் அவங்களோட பார்வையில் ரெக்ரேஷன்ஸ் கிளப் இருந்துச்சுனாக்கா அட்லீஸ்ட் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்தில் ஏதாகிலும் தவறு இருந்தாக்க என்னை மன்னிக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஜெயா. Thank you for coming today and also telling us about what you require from us, and I hope that we'll be able to incorporate it in the third master plan. Karthik, you're up next. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் கார்த்திக், நான் சகோதர அமைப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய செல்ஃப் ஐடென்டி பார்த்தீங்கன்னா கே. ஆக்சுவலாக கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட ஆண் உடல் வச்சுங்க தான் கேன்னு சொல்லுவாங்க, ஆண் ஈர்ப்பாளர் சொல்லுவாங்க, இல்லை தன்பாலை ஈர்ப்பாளர் சொல்லுவாங்க. நான் கே சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துல. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கே கப்புள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேரேஜே பண்ணியிருக்கோம். நானும் இன்னொருத்தவங்களும் என்ன மாதிரி இருக்க தன்பால் ஈர்ப்பாளர் இருக்காங்களோ அவங்களும் நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறேன், தேர்ட் இதில் என்ன வரணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போது கே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஆணோட செக்ஸ் பண்ணிட்டு தப்பு கிடையாது சொல்லிட்டு 377 ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. கே மேரேஜை பண்ணிக்கலாம்னு சொல்லி சட்டம் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக சட்டம் மட்டும் தான் இருக்குது மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காகனா ஃபியூச்சரில் நாங்கள் ஏதாவது குழந்தை ஏதாவது தத்து எடுக்கணும்னு நினச்சாலும் அப்போ வந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் குழந்தை ஏதாவது கேட்கணும் போனால் ஓகே உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதனால் குழந்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, ரேஷன் கார்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ ஆண் பெண் இருந்தால் மேரேஜ் பண்ண மாட்டோம், ரேஷன் கார்டு தராங்க அப்படி சொல்லிட்டு தான் இப்போதைக்கு அதுதான் இருக்குது. பட் ஒரு ஆணவனை மேரேஜ் பண்ணிக்கும்போது அவங்களுக்கும் ரேஷன் கார்டெலாம் கொடுத்தா நாங்களும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் கலாச்சாரம் கெட்டுருமான்னு. கலாச்சாரம் எதுவுமே கெடாது. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கலாச்சாரம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணு மேரேஜ் பண்ணுறதா கலாச்சாரம். அப்படி இல்லைங்க. இப்போ இங்கே கூட்டத்தில் இருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக உண்மை தானே. நான் இவரோட பிடிச்சிருக்கணும் மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னால் யாருமே கிடையாது. ஆக்சுவலாக நான் பிடிச்சவங்களோட வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தா இல்லை, நாங்கள் எங்களுக்கான பிடிச்ச லைஃப் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு லெஸ்பின் கூட இருக்கிற லெஸ்பின் வந்து ஒரு பெண் உடல் வச்சுருக்காங்க, இல்லை பெண் லவ் பண்ணுறவங்க தான் லெஸ்பின் சொல்லுவாங்க. அவங்க கூட வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, அண்ணா எங்களால் வந்து வீட்டில் ஃபேமிலிக்கிட்ட சொல்ல முடியல. இப்போ நாங்களாச்சும் ஓரளவுக்கு சொல்ல முடியும், எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றி சொல்ல முடியும். பட் லெஸ்பின் வந்து அவங்களால சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விருப்பில்லாத பையன் கூட மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் ஆகி அந்த பையனோட லைஃபை ஸ்பாயில் ஆகி நிறைய பேர் வந்து டிவோர்ஸில் தான் முடியுது. அப்படி இல்லாத இது பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்ஜிபிடியை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் வைக்கணும். இந்த தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருமே பேசிட்டாங்க, அதை தான் ஷார்ட்டாக இது மட்டும் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ கார்த்திக். இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுறது ஈஸி இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ரெப்ரசென்டிங் யுவர் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் வி ஹேவ் சந்தோஷ் ஃப்ரம் ITDP. எல்லாருக்கும் வணக்கம். நான் ITDPங்கிற இடத்துல வரேன், இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி. நாங்கள் ப்ரைமரியாக வந்து பல்வேறு கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட ஒரு நான் ப்ராஃபிட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ரொவைடிங் டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ அதனால் ரிசர்வ் மை டெக்னிக்கல் கமெண்ட்ஸ் ஃபார் லேட்டர். But in terms of process, I want to highlight one very important point. Like Sumana concluded her speech, I want to start my speech with one particular statement, which was said by a very famous bureaucrat. Plans are everything, planning is everything, but plans are nothing. Which means ஒரு திட்டம் வந்து நம்ம போகிற டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் போட்டிருப்போம், பட் ஆனால் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இட் மைட் நாட் பி ரெலவெண்ட். அது செகண்ட் மாஸ்டர் பிளான் பற்றி நிறைய பேர் சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ it becomes very important for CMA to be nimble in the approach, like to track trends and monitor whether the plan is going according to execution. It's very, very, very important. And we have to, instead of setting just plans, we need goals, we need targets, and we need indicators to measure the targets. I think that's something that's very important for us. Globally, வந்து பல சிட்டிஸில் பார்த்ததில் நாங்கள் நோட் பண்ணது அதுதான். எந்தெந்த சிட்டிஸ் வந்து have a very active dynamic planning unit, they are able to achieve a much more faster success rate and implementation. So I think that's something important for us to consider for going forward. Second thing is பொது போக்குவரத்து பற்றி நிறைய பேர் பேசுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி. தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் தட் வி ஆர் ஃபேஸிங். ஏன்னா நம்ம இந்தியன் சொசைட்டியில் வந்து owning a car or owning a two-wheeler has become a symbol of prosperity. It's a social aspiration. நம்ம அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு சிட்டிக்குள்ளே அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத கண்ட்ரோல் பண்ண நம்மளால முடியும். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வரப்போ, அதாவது 2046 பேசுகிறப்ப அடுத்த ஜென்ரேஷன் வரப்போ அந்த ஆஸ்பிரேஷனே மாறி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு கார் வந்து சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி கிடையாது அப்படிங்கிற மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளால் ஒரு சிட்டியை வந்து
முழுமையாக ஒரு க்ரீன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமாக உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம். அண்ட் லண்டனில் தே ஹேவ் சம்திங் கால் த பிஹேவியரல் இன்சைட்ஸ் யூனிட், ஒரு நட்ஜ் யூனிட்னு சொல்லிட்டு தே ப்ரைமரிலி ஒர்க் ஆன் இன்ஸ்பைரிங் யூசர்ஸ் பிஹேவியர். அந்த மாதிரி நம்ம இங்கே சென்னையில் ஒன்று செட் பண்ண முடிஞ்சால் இட் will be very good, sir. I think we are in conversation with them. We can also set up a meeting with you. We can consider something like that as well. So these are my very two crisp points. I'll pass it on. Thank you so much, Santosh. Next, I'd like to pass the mic to our CMDA authority member. எல்லோருக்கும் வணக்கம். போர்டு மெம்பராக இருந்துட்டு நானே சஜஷன் கொடுக்குறது நல்லா இருக்குமான்னு தெரியல. மெம்பர் செக்ரட்டரியை மதியம் கேட்க சொல்ல அவரே சொன்னார், we are going to take suggestions from members, not members public. இருந்தாலும் ஒரு சில விவகாரங்கள் நான் சொல்ல இங்கே வந்திருக்கேன். இப்போது இந்த சிஎம்டி டெவலப்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, செங்கல்பட்டு வரலும் டெவலப் ஆகிருக்கு. ஆனால் நார்த்தில் மாதவரத்தை தாண்டி எதுவுமே இல்லை. இது ஒரு லாப் சைடட் குரோத்தாக தான் இருக்குது. நிறைய லேண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் வசிக்கிறாங்க. இன்னும் கூட அங்கே அடிப்படை வசதியே இல்லாத நிலைமை. அதுக்காக தான் போன மீட்டிங்கில் கூட நம்ம மெம்பர் செக்ரட்டரியெலாம் இருந்தார், அமைச்சர் இருந்தார். அப்போ சொன்னேன், நீங்கள் இப்போது 3 இடத்த எடுத்திருக்காங்க, மெம்பர் போர்ட்லேயே எடுத்திருக்காங்க. எதுனா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மகாபலிபுரம், அந்த செங்கல்பட்டில் இருக்கிற மகாபலிபுரம், காஞ்சிபுரம் அண்டு சென்னை. இப்போ திருவள்ளூர், மீஞ்சூர் அதில் வந்து அஜெண்டாவில் வச்சுருக்காங்க. அதற்கான திட்டங்களை நீங்கள் இம்மிடியேட்டாக வகுக்கணும்னு நான் சொல்கிறேன். நிறைய, ஏன்னா ஒரு க்ரோத்துன்றது ஒரு சிட்டி அக்ளோமரேஷன்லேயே வந்து ஒரு பக்கம் விடுபட்டு இருக்குது. சிஎம்டி அக்ளோமரேஷன்லேயே இப்போ அது வந்து இப்போ மீஞ்சூர் வரலும் இருக்குது. ஆனால் மீஞ்சூரில் இருக்கிற இதுக்கான திட்டங்கள் வகுக்கப்படவில்லை. அதற்காக நான் போன முறை சொல்ல நம்ம மெம்பர் செக்ரட்டரி கூட ஒரு டீமை சிஎம்டியிலேருந்து அனுப்பிச்சு நீங்கள் என்னென்ன இன்புட்ஸ் கொடுங்க, நம்ம அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவங்களும் வந்தாங்க, வந்து நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை தயவுசெய்து பண்ணணும். அதே நேரத்தில் இந்த 3rd மாஸ்டர் பிளான் வந்து வித்தின் டைம் முடிக்கணும். ஏன்னா போன முறை வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. நான் நினைக்கிறேன் இவங்க சீனியர் சீஃப் பிளானர் இருக்கார், அவர் மிஸ்டர் சுப்பிரமணியம் இருக்கார், அவங்களாம் நல்லா தெரியும். இதை வந்து 2026க்குள்ளே இதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். ஒரு 1 இயர் அட்வான்ஸாக பண்ணாங்கன்னா, ஏன்னா எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் மெம்பர் செக்ரட்டரி வந்திருக்காரு, நம்ம துறையினுடைய செயலாளர், அதே நேரத்தில் அமைச்சர் கூட, நம்முடைய முதலமைச்சர் கூட இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஏன்னா டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கு. அது வந்து எந்த வகையிலையும் மக்களை அடிப்படை வசதிகளை பாதிக்காத அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட் எடுக்கணும்னு முதலமைச்சர் ரொம்ப கீனாக அமைச்சர் பேச சொல்ல கூட சொன்னார். இன்றைக்கி ஈவினிங்கே என்னை கேட்பார், என்னென்னலாம் பண்ணிங்க, என்ன யாரெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன பேசுனாங்கன்னு கேட்பார். அந்த அளவுக்கு முதல்வர் வந்து இதில் ஆர்வத்தோடு இருக்கிறாரு. அதனால் அதிகாரிகள் எல்லாம் வந்து அதை தயவுசெய்து டைமில் முடிக்கணுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நம்ம சுப்பிரமணியன் சார் சொன்னார், எல்லா 14 மீட்டிங் கூட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் எங்களுடைய அட்வைஸ் சஜஷன்ஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு. இது அது போன்ற அரசாங்கத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நான் இங்கே ஒரு இந்த குழுமத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக நாங்களும் அதை ஃபாலோ கட்டாயமாக பண்ணுவோம். ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த மீட்டிங் இருக்கோ மினிட்ஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒழுங்கான முறையில் இருந்தால் நிச்சயமாக அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். காலையில் அமைச்சர் பேச சொல்ல கூட ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, சாதாரண ஒரு வில்லேஜில், எங்கள் வில்லேஜில் போக சொல்ல, நாங்களாம் 6வது 7வது படிக்க சொல்ல, ஒரு வண்டி வந்து மழை இதில் சிக்கிக்கிட்டு, ஆனால் அந்த அதிகாரிகளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சாதாரண சாமானியம் வந்து கடப்பாரை வச்சு அந்த வண்டியை எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னார். அந்த அளவுக்குள்ள ஒவ்வொருவருடைய, அது படிக்காதவங்க, சாமானியர், வில்லேஜில் இருந்தால் கூட சரி, அவங்க தர இன்புட்ஸ் கூட ரொம்ப உபயோகரமாக இருக்குன்றது தான் எங்களுடைய இது எண்ணம். நிச்சயமாக இப்போ இருக்கிற அந்த செட்டப் அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் இந்த இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு நகராட்சிக்கும், ஒவ்வொரு பேரூராட்சிக்கும், ஒவ்வொரு மண்டலம் பிடிஓ ஆஃபீஸுக்கும் என்ன நிலைமைன்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப புவராக இருக்குது. இப்போ நீங்களே, அதாவது நான் நம்ம அக்ளோமரேஷன் லிமிட்லேயே பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது குறிப்பாக எடுத்துக்கணும்னா, நாரவாரி குப்பம் ரெட்டில்ஸ் பஞ்சாயத்தில் சாலிட் வேஸ்ட்டு கொட்டுறதுக்கான அந்த இது குப்பை கொட்டுறதுக்கான இடமே இல்லை, பூந்தமல்லியில் இல்லை. அதுக்காக நீங்கள் இப்போயே லொக்கேட் பண்ணணும். ஒரு சில சர்வே நம்பரை அரசு புறம்போக்கெல்லாம் லொக்கேட் பண்ணி
அது இதுக்காக தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் லுக் அவுட் பண்ணி நிச்சயம். ஆமாம், வேலை இதான் என்ன பண்ணுவாங்களோ அரசு நிலைமை இருக்குது, அதையும் பண்ணணும். அதே போல் அந்த அடக்கஸ்தலம், மைனாரிட்டிக்கு வந்து அடக்கஸ்தலம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சை அங்கே கிரிமேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அந்த கிறிஸ்தவர்கள்லாம் கொண்டு எங்கே பண்ணுறதுன்னு தவிச்சுக்கிட்டு புதைக்கிறதுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இஸ்லாமிய மக்களும் வந்து எங்கே புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத அவங்கள அந்த அடக்கஸ்தானம் இல்லாத தவிச்சிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம அந்த சர்வே நம்பர்லாம் லொக்கேட் பண்ணி அரசு நிலத்தில் லொக்கேட் பண்ணி எந்த விதத்துலேயும் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம பண்ண சொல்ல இதையெல்லாம் ஏதாவது மக்கள் எதிர்ப்பு இருக்குமா, இல்லை அவன் கோர்ட்டுக்கு போவானா, அதனால் வந்து இது தடைப்படுமா அப்படின்னு பண்ணணும்னா காலையில் செக்ரட்டரி கிட்ட பேச சொல்ல கூட நிறைய கோர்ட்டு கேசஸ் ஆகுது அப்படின்னாரு. ஏன்னா ஏன் கோர்ட்டு கேசஸ் ஆகுது, நம்ம ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான். சட்டப்படி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பண்ணோம்னா, அதாவது there should not be any lapses on the part of the officers. இல்லை இந்த ஸ்கீம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது ஒழுங்காக பண்ணோம்னா, கோர்ட்டில் கூட நம்ம எடுத்து சொன்னோம்னா அது வந்து ஸ்டே வாங்கினா கூட அந்த ஸ்டே வந்து இமீடியட்டாக உடனே அதை வந்து கோர்ட்டு எடுக்க தயாராக இருக்குது. அதெல்லாம் நம்ம மெம்பர் செக்ரட்டரி நிச்சயம் பண்ணுவார். அவ்வளோ எஃபிஷியண்ட்டான ஆஃபீஸர் நம்ம துறை செயலரும் பண்ணுவார். தயவுசெய்து அதை பண்ணணும். அப்புறம் இந்த அசார்டஸ் ஜோன், இப்போ அந்த அம்மா சொன்னாங்க பொன்னியிலேருந்து, நானே கூட இப்போ மெம்பர் இருக்கிற நேரத்தில் ஒரு சில ரீக்ளாசிஃபிகேஷன் அசார்டஸ் ஜோன்லேயே வந்து ரீக்ளாசிஃபை பண்ணி மறுபடியும் பிஆர் ஆக்குறாங்க. அது நம்ம ஒன்ஸ் அசார்டஸ் ஜோனுன்னு ஆகிட்டோம்னா அது பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து பிஆர் ஆக்கணும்னா மறுபடியும் அவன் அந்த பொல்யூட்டட் இடத்துல தானே வாழ வேண்டும். அதர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் கட்டாயமாக வரும். அது இப்போயே நம்ம அதை அந்த இது இப்போ தேர்ட் மாஸ்டர் பிளானில் அதுக்கேற்ற எதெல்லாம் ரீக்ளாசிஃபை பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம மெம்பர் செக்ரட்டரி நிச்சயமாக அதை வந்து எடுத்துக்கணும். அதே போல் இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாதாவரத்துலேருந்து அந்த ஜிஎன்டி ரோடு இருக்குது, டிராஃபிக் ஜாம் எக்கச்சக்கமாக ஆகுது, 1.5 hour கூட ஆகுது. அதே போல் பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போனோன்னா அதுவும் நிறைய நேரம் ஆகுது. இன்னொன்று பெருங்கலத்தூர்லேருந்து செங்கல்பட்டு போனோன்னா அதுக்கும் எக்கச்சக்கமான நேரம் ஆகுது. இப்போ நகாய் வந்து எல்லாத்தையும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, எலிவேட்டட் பிரிட்ஜு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து இதை வந்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இப்போ வருது. இப்போ நீங்கள் மாதர் பக்கத்தில் ஒரு 3000-4000 ஏக்கரில் அரசாங்கமே ஒரு பெரிய எஸ்டேட் இருக்குது. ஏற்கனவே சிப்காட் இருக்குது, அங்கே அந்த தேர்வாய் இது இருக்குது. அதனால் எக்கச்சக்கமான வெஹிக்குலர் மூவ்மெண்ட். அது மட்டும் இல்லை, இன்டர்ஸ்டேட் வழியாக அந்த ஜிஎன்டி ரோடு வழியாக போகிற வாகனங்கள்லாம் போகிறதுக்கு நிறைய டிராஃபிக், அந்த வெஹிக்குலர் மூவ்மெண்ட்டு நிறைய இருக்குது. அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு எலிவேட்டட் பிரிட்ஜஸை நீங்கள் பண்ணணும். நிச்சயமாக பண்ணால் தான் இது வந்து ரொம்ப இன்க்ளூசிவ் இதுவாக இருக்குன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதையும் உள்ளடக்கி பண்ணணும். அதே நேரத்தில் நம்மளுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம்டிஎம் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜிசிசி இன்றைக்கி கூட ஜிசிசி வந்து இருக்கணும். யாராவது ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கமிஷனர் போட்டுருந்தாங்க, வந்து பையனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அவர் தான் அங்கே பாலிசி டிசிஷன் எடுக்க போடுவார். அவங்களாம் வரலை, வந்திருந்தால் இந்த கூட்டத்தில் நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக அழைச்சி அதுக்கேற்ற போல் அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் இதே போல் ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லா விதமான ஆய்வுகளும் நடத்தி பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த ஆய்வு வந்து உண்மையாகவே இந்த பங்களிப்பு கூட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் கூட பல வேலைகளுக்கு மத்தியில் நம்முடைய எம்எல்ஏ வந்து, நான் தான் வந்து முதல் எம்எல்ஏ நினச்சேன், எனக்கு முன்னே அவர் பேசிகிட்டு இருக்கார். அதனால் என்னென்னா எங்களுக்கும் இந்த இது சென்னை மாநகரம் நல்லா டெவலப் ஆகணும். எல்லா அடித்தளத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா வசதிகளும் பெற்று எல்லா வகையிலும் அவங்க முன்னேறதுக்கான வசதிகளை பெற்று டெவலப் ஆகணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதனால தான் நாங்களாம் வந்து இங்கே இருக்கோம். நிச்சயமாக அது நம்முடைய இந்த ஆட்சியில், நம்முடைய முதல்வர் ஆட்சியில் நிச்சயமாக நடைபெறும். நம்முடைய அதாவது மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய துறையினுடைய செயலாளராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப எந்த அளவுக்கு இதில் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஜனநாயக முறையில் எல்லாருடைய கருத்துக்களையும் எடுத்து உள்வாங்கி அதை செயல்படுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம மெம்பர் செக்ரட்டரி. நான் போன மீட்டிங்கில், போர்டு மீட்டிங்கில் சொன்னேன், உடனே ஒரு டீம் அனுப்பிச்சு என்னென்ன இன்புட்ஸ் தராரு எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கன்னாரு. இன்னொன்றும் சொன்னார். அதாவது ட்ரக் டெர்மினல் ஒன்று இருக்குது, மாதவரத்தில் இருக்குது, அது ரோடு வசதியே இல்லைன்னு. அடுத்த வாரம் என்ன யார் எனக்கு தெரியாமலே அவரும்
நம்முடைய கார்ப்பரேஷன் கமிஷன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டுருக்காங்க, ரோடு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியவங்கன்றதுக்காக நான் உண்மையிலே நிச்சயம் பாராட்டுறேன். எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இதில் இந்த லிட்ரேச்சர்லாம் முதல்ல கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் தயாராக வந்திருப்பாங்க. ஒன்றும் காலம் ஒன்றும் தாழ்ந்து போல், நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம், எப்போ வேணால் கொடுங்க. அதுக்காக எல்லாத்தையும் அவங்க இது வச்சுருக்காங்க, எப்போ வேணால் கொடுக்கலாம். உங்களுடைய இன்புட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்த வாட்டி கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறோம் மெட்டீரியல்லாம். Before I move on to the next speaker, I just want to say that we have a citizen survey questionnaire that the team will be passing out, so please take a couple of moments to fill it. Next, I'd like to pass the mic to Manushi from Sponge Collaborative, if she's still here. We've moved to this far end of the hall now. Vanakkam everyone. I'm from Sponge Collaborative. We are an interdisciplinary strategic planning and design firm. And I wanted to just carry forward on some of the great points made here today. In fact, what Santosh pointed out in terms of indicators and targets are very critical in the visioning process. And what I want to also discuss a bit more is about the methodology and process to a visioning exercise, which is a precursor to the master planning exercise itself. And it's great that, there are 8 themes that have been identified, but the themes should not just be vertical, but they should also be cross-sectoral. Like, for example, gender and inclusivity is a very critical cross-sectoral theme. So should be environment, climate resilience, and sustainable growth. The next point is it's important to understand the role that the third master plan vision can play in addressing climate challenges. So for example, in Mexico, they do an ecological framework first, which looks at landscape assets, watershed management plan, and then the development plan is prepared. So that's very critical. Then risk vulnerabilities and opportunities are all spatially different in the Chennai metro area. So especially when we consider the new jurisdictions. So the vision has to identify spatially explicit growth corridors and the conservation zones. Now, big picture ideas are required, but they have to be spatially grounded. So the third master plan has something to build on. And otherwise, there's a fear that these can only be words. Now, what my suggestion would be that in the next workshop, there should be scenarios for better engagement with the stakeholders and to make the power of the approach more clear. And so unless the vision is spatial, it won't help towards master plan or prioritizing the projects. Now, since I spoke in English, if someone could volunteer to help translate in Tamil, Manaswini, that'll be great. But I hope my points came through. Thank you. I think it's all right, Manushi. I think that people fairly understood what you said, especially the point about looking at the themes horizontally, not just vertically, I think is fairly understandable. It's all right. Next, I'd like to invite Smita and Vaishnavi from the Disability Rights Alliance to come forward. Do you need help to come to the front, or I can bring the camera to you? Could the camera please come? Okay, we're all right here. Here you go. Thank you, everyone. என் பேர் ஸ்மிதா. நான் வந்து டிசபிலிட்டி ரைட்ஸ் அலையன்ஸ்லேருந்து வரேன். இப்போது லைக் என்னுடைய கண்டிஷன் வந்து மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், விச் இஸ் ஒன் ஆஃப் த 21 டிசபிலிட்டிஸ் மென்ஷன்ட் இன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். எனக்கு வந்து இந்த டிசபிலிட்டி மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் 99 வந்தது when I was in college. அண்ட் அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் ஆக்சசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அட் ஆல். லைக் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது, நிறைய வந்து சிட்டி டெவலப்மெண்ட், ஸ்மார்ட் சிட்டி அப்படிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஆக்சசிபிலிட்டி அந்த டைமில் வந்து நான் காலேஜ் போகிறதுக்கு காலேஜில் வந்து எங்கேயுமே ஆக்சசிபிலிட்டி இல்லை. மை மாம் ஹேட் டு கேரி மீ அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் வந்து இன்ஆக்சசிபிளாக இருந்தது. இப்போவுமே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆனாலும் சரி, இல்லை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆனாலும் சரி, ஒரு பார்க் ஆனாலோ, ஒரு பீச் ஆனாலோ, இல்லை வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஆனாலோ, எந்த இடத்துலையுமே வந்து
inaccessible-ஆக தான் இருக்குது. And it is not only for persons with disabilities. இந்த inaccessibility வந்து it affects all the underrepresented groups like elderly people, வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஆனாலும், இல்லை வந்து ப்ரெக்னென்ட் விமனோ, இல்லை யாருக்காவது ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஏதாவது ஒரு டெம்பரரி இல்னஸ், அந்த மாதிரி என்ன இஷ்யூ இருந்தாலும் எல்லாருக்குமே ஆக்சசிபிலிட்டி தேவை. லைக் எவ்ரிபடி வில் ரிக்வயர் ஆக்சசிபிலிட்டி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், டெஃபினெட்லி இன் தேர் லைஃப். ஆனால் அந்த ஆக்சசிபிலிட்டி வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்றத பார்க்கும்பொழுது இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ இஃப் வி கேன் ப்ரொவைட் priority for accessibility in every segment that we are looking at, that will be great. அதுக்கப்புறம் and to ensure this, I thought social welfare department and disability department la வந்து இங்க இருப்பாங்க அப்படி நினைச்சேன். I don't know if they were in the morning. So collaboration with different departments அப்படின்னு நம்ம நினைக்கும் போது we have to start with social welfare and disability department or any minorities department. அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து complete inclusion வந்து கொண்டு வர முடியும். And we need to have an accessibility and inclusion focal point in every department. That is what we have been asking with every department, and with CMDA also, or any other urban planning department, we would like to promote that. And it will be really helpful so that things won't go out of focus. Like ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட ஃபோக்கஸை மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்து எல்லாரையும் உள்ளடக்கி கொண்டு வரணும்னா அதை மட்டுமே பண்ணக்கூடிய, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரும் அங்கே இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ஃபோக்கல் பாயிண்ட் கண்டிப்பாக வேணும். அண்ட் ஃபைனலி இப்போ வந்து ரீசெண்டாக எக்கோ பார்க் பள்ளிக்கரணையில் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரேம்ப் இல்லைன்னு சொல்லியிருந்தோம், அங்கே ரேம்ப் போட்டிருக்காங்க. பட் அந்த ரேம்ப் மறுபடியும் ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ தி ஆக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து 2016 ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ரீசெண்ட் வெர்ஷனும் வந்திருக்கு. ஆனால் வந்து அதை நம்மளுடைய பிடபிள்யூடி என்ஜினியர்ஸும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ தட் கைட்லைன்ஸ். தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் மற்ற டிபார்ட்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்காங்க. சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்ஸ் வரல. சில டிபார்ட்மெண்ட் மட்டும் சில கூப்பிட்டு இருந்துச்சு. பட் சிஎம்டியோட இந்த தேர்ட் மாஸ்டர் பிளான் அப்ரோச் நாங்கள் என்ன இப்போ பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அங்கேயே போயிட்டு நம்ம சிஎம்டிஏ டீமை ஃபுல்லாக அங்கே போயிட்டு ஹாஃப் டே ஒர்க் ஷாப் அங்கே நடத்துறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் என்னென்னா அவங்களோட விஷன் என்ன இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட டிபார்ட்மெண்டல் விஷன் என்ன இருக்குது. ஜெனரலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் வாரியாக போடுவாங்க, பிளான் போடுவாங்க. பட் விஷன் ஒரு நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ்க்கு வந்து விஷன் என்ன இருக்குது, அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி விஷன் தயார் பண்ணுது. அந்த விஷனை அப்புறம் நம்ம மாஸ்டர் பிளான் 3ல இன்க்ளூட் பண்ணிவிட்டு முடிச்சா ஹோலிஸ்டிக்காக ஒரு பண்ணிடலாம், அந்த ஐடியாவில் இருக்கும். தேங்க்யூ. Who is representing the consultants over here? NDA. Yeah. You're from LEA? Yes, yes. Okay. So a few pointers for your future consultation process. Yes. One is we had no idea this was happening. Okay. Typically, disabled people are rarely invited, or if at all we're invited, just one person is invited. And that's one point that I wanted to make. If we're truly talking about a vision document, it cannot be tick box representation. So you have one person from this sector, one person from that sector. So you cover all the sectors, but we cannot presume to talk on behalf of our sectors. We are just one. And I think what you're really trying to do over here is to reach the last person and to enable the last person to speak for themselves. And that has not come through.
For example, your website. I am uncomfortable with the whole website of this entire exercise being, partly owned by the consultant, partly by L&T, AI, and then CMDA. I think this is a government exercise and it should be a government website. Having said that, the website itself is not accessible. So for example, if you want to get inputs from a blind person, they're not going to be able to do so. Though it says that it is accessible, it is not accessible. I tested it today. I tested just the survey, which should have been easy to make accessible, but a screen reader user is not going to be able to use that. Like I said, this is a very elitist gathering, and I'm hoping that when you have your further discussions, you will be taking it into the community. At every point, we need to know in advance. This kind of last-minute thing is not okay. I mean, it's thanks to the transparency of CMDA on Twitter and on social media that some of us came to know and we gate crashed. But others may be more polite. So you need to, wherever you are having these programs, you need to make sure that the venue is accessible. This venue, we were assured is accessible, but I defy somebody to come with 2 crutches and enter this place without a wheelchair. The ramp that Raintree has is a luggage ramp. And I do not think that your hotel has an accessible toilet. Your point is well taken. Vaidehi? Yeah. Vaishnavi or Vaidehi? What's the name? Vaishnavi. Vaishnavi. So Yeah. your point is well taken. So this was a workshop where only invitees were called here. It was not an open workshop. Okay. And this is first workshop just to launch. Yeah. So that's why you saw in the first half we had political representatives and all that. Second half we are basically trying to understand whoever is available here to get their views. Yeah. But How beyond are the this- people who are Listen, available just here one here? second, just one second. Yeah. Beyond this, we are going to reach out to each and every one. Yeah. So don't worry about that. We will organize, workshops with each community, each set of people, to the maximum extent possible to reach out to the last person. Okay. That's Why what it's important when we talk about diversity is because we learn from each other. We know that. Yeah? We know that. So I still want to know why disabled people were not invited for today's program. Having said that, is the second master plan document available in Tamil so far? Yes or no? Huh? It's available? எங்கே பப்ளிக்ல இருக்குதா நான் சர்ச் பண்ண நான் கிடைக்கவே இல்லை. Whatever we have found so far is English, and even in the website what is available? Yeah. Huh. நல்ல வேலை. I suggest we do not wait for court or any such thing. தமிழ்ல இருக்கணும். So if it is available, make it available on your website, the accessible website. Yeah, and if we're talking about diversity, I'd also like to see consultations to happen in the resettlement colonies, consultations to happen in the homeless shelters, and with migrants, in which case language may be a challenge and would require a little bit more translations and things like that. Finally, whatever program you have in future, whether disabled people are coming for it or not coming for it, all said and done, this will ultimately go into a report in which you will say that so many people, see, we've got a photo of one person on a wheelchair and they also attended, so you can't say disabled people are not. It's essential, since you are live streaming this and it's going to be available on YouTube, that you have a sign language interpreter for your program. That sign language interpreter should be part of your screen so that whoever is seeing this, it's recorded for posterity. So an accessible venue, a sign language interpreter, and accessible communication locally and in every other way. If these 3 things can happen, well and good. That's it. Thank you, Vaishnavi. I just want to tell you that your comments are well taken, and from the side of CMDA, we'll do our best
to make sure that we're better at it next time. We're also learning as we go along, so please forgive us for anything that, any mistakes that we've made. And we're striving to be better, so I hope you'll be gentle in your assessment. Sure. So we have started this in our CMDA. We did it in our office. Yeah, so, Sure. as much as we can, we are trying our best. Yeah, we're just trying. I know that it's not perfect, but then I agree. Yes, definitely. Definitely. Sure. It's a good idea. Thank you so very much. Next, I'd like to pass the mic to Amita, who is a senior consultant with Cube IIT Madras. Thank you very much. I'm sorry, I'm going to speak in English. One thing is, I also today, not only speaking from Cube side, I would also like to speak as a citizen of Chennai who's from the north. So one thing is, inclusivity also includes that. So I would just like to point that out also. So thank you for all the interaction today, and CMD has been wonderful to organize this workshop. Now, coming on to the visioning exercise per se, I have one very broad question that, we are visioning the master plan. We haven't yet gotten into that stage. So as an urban planner, I would say that the visioning exercise itself is a great idea because it preconditions the master plan. So right now, the issues that we have discussed so far are very specific to the master plan. We have to talk more about how do we reach a vision. So what is our vision? The document that is given to us represents, well, a lot of things. Sustainable city, safe city, resilient city, transit-oriented development. I mean, I can go on and on. So what does it all translate into? What do we mean by all this? So I would like to say that we need to ensure good quality of life for all. And that's where the vision should go. So what do we mean by good quality of life for all, for children? Now, I'm sure CMDA would look at, going to the schools, talking to the future citizens of this city, which need not migrate to other places and be here for the future. So colleges, schools, and all of those places are also as important as, the gathering here. So at some point, the stakeholder definition, I would really like the consultant to look at that and, include all of those people who are part of this city, this wonderful city. And that includes, people like me who have made this place their home. So that is something that I would really like to say. The other thing is that there are other people or other species that live in our city, which are, which can't talk, which are animals really. So talking about ecology, I think that's very key. How do we then take care of those species? They're also stakeholders, isn't it? So in our race to obtain good quality of life for people, we shouldn't be forgetting them. So how do we ensure ecosystem services of our water bodies, of our flora, and ensure that we have reasonable fauna? So I think ecology should form a basis background for any master plan exercise. Now, I think emphasizing on my earlier comment of room for all. So let's make the city for everybody, and that includes everybody. So again, I leave it to the consultant group to identify that everybody. I think that has been emphasized a lot more in the previous conversations that we have had. The last point that I would like to make is the city should be comfortable. So how do we define comfortable? What parameters do we put across that, our city is comfortable, not for just, middle class person or a higher class person? I think Santosh would know because he's from the transportation side. There is a very interesting saying for public transportation, the day a rich man travels in a public transportation is the success of the public transportation. So that day is what we should strive for. How to make this achievable is a question that we must ask ourselves as urban planners. So now I speak as an urban planner. Coming to the idea of deciding how should we monitor this vision for a longer duration.
So every year should we be monitoring it? Every 5 years should we be monitoring it? How do we monitor it? So what are those indicators? So are we looking at quality of life as our key goal? Then how do we achieve that quality of life? Through your 8 themes. Then what do we monitor each year? Where have we reached? First of all, where did we start from? So where are we now? I think that is the key question. So where are we now should be somewhere documented very logically, as someone else had also pointed out, I think you did, Sumana. So that needs to be, really documented. Where are we now and where do we want to reach? So what is the transformation we are trying to achieve? I think if we do that, we would have been successful in documenting, the vision document for this wonderful, great city. The one thing that is missing, probably, which you could look at, is defining culture, which is very different from heritage. So how do we define the culture of our city? What is our city? What does it represent? It's cosmopolitan. Is it going to be cosmopolitan? What are we really looking at? So please start to look at the culture as well as a key ingredient of the city, so that we just don't limit ourselves to those 8 areas that they're wonderful. But I think you need to really expand a lot on that. So that's my feedback. I think rest of it has been already. Thank you. Thank you so much, Amita. I'd also just like to tell the audience that, as CMDA, we are still learning. We are trying to see how to make this kind of workshop better. I've received some requests from the audience saying, can you please give a chance to the urban local bodies to speak? So forgive me for making you wait for so long, but if there are representatives of the urban local bodies, please come forward to give us your opinions. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மனதில் முதல்வர் மனதில் எப்பொழுதும் மக்களை என்ற உயர்ந்த சிந்தனையுடன் இன்று அரசு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய இந்த நல்லாட்சியின் முழுமை திட்டமாக இந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தினுடைய இந்த முழுமை திட்டம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களது பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் அவர்களும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்தது போல் அடையாளங்களை மீட்டெடுத்தல் என்பது இன்று அடையாளமற்று போயிருக்கின்றது. அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த முழுமை திட்டத்தில் நாம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்று CMDA ரூல் வரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரோடு வேண்டும் என்று கேட்கின்றோம். மற்ற அனைத்து வசதிகளும் அடிப்படை வசதிகளும் வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆனால் இந்த முழுமை திட்டத்தில் எங்காவது சுத்தம் வேண்டும், சுகாதாரம் வேண்டும் என்று நாம் கேட்கின்றோமா? நிச்சயமாக சுத்தமும் சுகாதாரமும் இல்லாவிட்டால் நம்மால் வாழ முடியுமா? வாழ முடியாது. எனவே ஒரு சில பாயிண்ட்களை மட்டும் இந்த முழுமை திட்டத்தினுடைய செயல்பாட்டுக்கு நான் எடுத்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். கிராமத்துக்குள் சென்னையையும் சென்னைக்குள் கிராமத்தையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். சற்று முன்பு எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல் டாஸ்மாக் கூட பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் நாம் காக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு சென்னை, ஒரு மாட்டுப்பட்டி என்ற ஒரு கிராமம் இருந்தால் நியூ மாட்டுப்பட்டி என்ற ஒரு கிராமம், அனைத்து வசதிகளும் உடைய அனைத்து நகரமைப்பு வசதிகளும் கொண்ட ஒரு கிராமம் உருவாக்க முழுமை திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதேபோல் சென்னையை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது என்றால் சென்னை மெட்ரோ அந்த CMDAவை நாம் விரிவாக்கம் செய்கிறோம் என்றால் இங்கு கிராமம் சார்ந்த விஷயங்களும் இங்கே இருக்க வேண்டும். மக்கள் அந்த கிராம அனுபவத்தை இங்கே பெற வேண்டும். அங்கே கிராமத்தில் கிடைக்கக்கூடிய சுகாதாரங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிப்பதற்கு இந்த முழுமை திட்டத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கும் மேலாக கேட்டுக்கொள்வது என்றால் இன்று இந்த மனிதனுடைய வாழ்வாதாரமே நீர்நிலைகளை நோக்கித்தான் இருந்தது. இன்று நீர்நிலைகள் எல்லாமே மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு உட்பட்டு இன்று நீர்நிலைகள் எதுவுமே இல்லாமல் அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனாலேயே சென்னையில் பெருவெள்ளங்கள் ஏற்படுகின்ற பொழுது மழைக்காலங்களில் ஆங்காங்கே மழைநீர்கள் தேங்கி மக்களை மிகவும் அவதிக்குள்ளாகின்றன. எனவே இதுவரை வளர்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கின்ற நீர்நிலைகளை கட்டாயம் இந்த முழுமை திட்டத்தில் அடையாளப்படுத்தி அவற்றை காப்பதற்கு
வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கடுத்து நான் எடுத்துக்கொள்வோம் என்றால், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தது போல் சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதையும் சுத்தம் சுகாதாரத்தோடு நான் இங்கே ஒப்பிட்டு சொல்கின்றேன். சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திட்டம் என்பது முழுமை திட்டத்தில் கட்டாயம் தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இல்லாமல் இன்று பல்வேறு திட்டங்கள் முடங்கி கிடக்கின்றன. எப்படி என்று சொல்ல வேண்டுமென்றால், இன்று பூந்தமல்லியில் கூட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் யூஜிடி ஸ்கீம் நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது அங்கு எஸ்டிபி சைட் உருவாக்குவதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த இடத்தில் மக்கள் எதிர்ப்பு இருக்கின்றது. ஆனால் முன்பே அந்த முழுமை திட்டத்தில் அந்த மாஸ்டர் பிளானில் இந்த இடத்தில் இத்தனாவது ஆண்டு காலத்தில் வருங்காலத்தில் ஒரு எஸ்டிபி சைட் இருக்கணும், யூஜிடினுடைய ப்ராசஸ் அங்கே இருக்கணும், இந்தந்த ஏரியாவெல்லாம் பக்கா யூஜிடி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம முழுமை திட்டத்தில் எந்த ஏரியாவில் ரோடு வரும், எந்த ஏரியாவில் பெரிய நிறுவனங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அவற்றில் இருக்கின்றது. இவை வெளிப்படுகின்ற பொழுது இப்போ பைபாஸ் ரோடு இந்த ஏரியாவில் வந்துடும், இந்த ஏரியாவில் ரோடு வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனேவும் அங்கே பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த ரோட்டினுடைய அப்ரோச்சில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பிடித்துவிட்டு அங்கே இண்டஸ்ட்ரியல்ஸ் கட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பைபாஸ் சாலை போட்டாலே அந்த ரோட்டில் போக்குவரத்துகள் அதிகமாக இருக்கும். அப்பொழுது புகை மாசு அதிகமாக, ஏர் பொல்யூஷன் அதிகமாக ஏற்பட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் கூடுதலாக அந்த பைபாஸ் ரோட்டில் இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்தால் இன்னும் கூடுதலான மாசு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பைபாஸ் ரோட்டிலும் அப்ரோச் ரோடுகள் உருவாக்கி அவற்றிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி அங்குதான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்க வேண்டும் என்றதையும் நாம் நிர்ணயம் செய்தால் நன்றாக இருக்கும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு தொழில்துறை நிறுவனங்களுக்கும் ஒரு இடைவெளி பொல்யூஷன் ஏற்படாத அளவுக்கு அதை நாம் உருவாக்கினால் ஒரு கேப் ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு இன்னொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஒரு கேப் இருந்தால், ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கேப் இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது மாசு ஏற்படாத அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இதற்றில் கடைசியாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்றால், இன்று உலகமே மிகவும் எதிர்கொண்டிருக்கக்கூடியது நீர் மேலாண்மை, கழிவு மேலாண்மை. இந்த நீர் மேலாண்மைக்கும் கழிவு மேலாண்மைக்கும் இந்த முழுமை திட்டத்தில் முழுமையான ஒரு வரையறையை நீங்கள் கொண்டு வந்தால் இந்த மக்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I think if there's something that we've learned from today is that there's a lot of people whose voices we'd like to hear from, and a lot of people who'd like to voice their opinions. So we still do have a few more speakers lined up. We're still to hear from representatives from HITS, from GCC Gender and Policy Lab, the Nature Conservancy, and other people as well. So I propose a 10-minute tea break so that we can have a little bit of refreshment, and then we can come back to continue the conversation. Oh, I thought you wanted to say something. ஆஃப்லைன் போல் இமேஜ் வச்சுருக்கோம், அந்த இமேஜ் வச்சுருக்கோம், அதுலேயே இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் திரும்ப கட் பண்ணிட்டு அப்புறமா லைவ் போக முடியாது. அந்த மறுபடியும் ஓப்பன் ஆகிடுச்சு.
sir to come forward, please. அனைவருக்கும் வணக்கம். It's a great pleasure. நான் எங்கேயோ I just squeeze sometimes உடையாந்து I've been listening. இப்போ இந்த CMDA அப்படின்னு சொன்னாருன்னா இப்போ நான் ஜென்ரலாக என்ன மாதிரி ஒரு கிராமத்து இப்போ எங்கள் எம்எல்ஏ ரொம்ப பாசமாக எல்லாம் சொன்னாருங்க, அடுத்த எம்எல்ஏவும் சொன்னாங்க. தி ஃப்ளாஷ் தி ஃபீல் கம்ஸ் ஃப்ரம் தி பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம நல்லா புரியுது எல்லாருக்கும். இவங்க ஆக்டிவிஸ்ட்லாம் சொன்னாங்க. நம்ம CMDA என்ன நினைப்பான்னு சொன்னால், அது கட்டடத்தை பற்றி பேசுகிறது. நிறைய கட்டடம் கட்டுவாங்க, பெரிய பெரிய கட்டடம் கட்டுவாங்க, பெரிய பெரிய ட்ரெயின் கட்டுவாங்க. மேபி நகரத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெரிய ஆசையாக கூட இருக்கலாம். ஒரு கிராமம்னா திடீர்னு CMDA உள்ளே வராங்களா, நம்ம ஊர் நிலம் போச்சு, நம்ம ஊர் குளம் போச்சு, நம்ம ஊர் மாடு போச்சு, நம்ம ஊர் பால் போச்சு. அப்படி ஒரு பீதி தானே இருக்கு, மனசுக்குள்ள ஒரு பீதி இருக்கு. இது இட்ஸ் ரியல். அதனால் நான் என்ன பார்த்தேன்னா, எனக்கு ரெண்டாவது இப்போ ரகுநாத் ஐயாலாம் எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க தான். நானும் ரொம்ப காலமாகவே நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, அதை வேலையெல்லாம் விட்டுட்டு பஞ்சாயத்து தலைவராகி அதுக்கப்புறம் அந்த ஊரை மாற்றி ஐ மேட் குத்தம்பாக்கம் எஸ் மாடல் வில்லேஜாக மாறி சமத்துவபுரம் அதெல்லாம் அங்கேருந்தான் உருவாச்சு. பட் நான் இன்றைக்கி கண்மையிலே இப்போ திமுககாரங்களாம் இருக்காங்க, எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க. நினச்சி பார்க்குறேன், கலைஞர் இல்லை, இதெல்லாம் அப்படியே உள் வாங்குவார், அப்படியே கண்ணு பேசும் அவர் மனசில். அந்த மாதிரி இந்த மூணாவது ஃபேஸை வந்து நீங்கள் எங்களை மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க இல்லையா, தட் இஸ் ஃபென்டாஸ்டிக் ஒன். பட் இது ஒன்றும் புதுசு இல்லை, புதுசு ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் இது என்ன சொல்லுவோன்னா, ஸ்டாலின் அண்ணா சாட்சியாக வச்சு சொல்கிறோம், இது ஸ்டாலின் அண்ணா அவர் ஆட்சியில் நடக்கிற ஒரு மூணாவது கன்சல்டேஷன். அப்போ இதுக்கு வித்தியாசம் இருக்குது, இதுக்கு ஒரு மனம் வேறன்னு இருக்குன்னு தான் நான் இதில் பேச வந்தேன். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து மேபி திருவள்ளூர் வரையும் வர பார்க்குறீங்க, அந்த பக்கம் காஞ்சிபுரம் வரையும் போக பார்க்குறீங்க. நான் ஒரு சாமானியன் என்ன நினைக்கிறேன்னா, நான் நினச்சேன் என் ஊரில் ஏர் ஓட்டினேன், நான் ஒரு கொட்டா கட்டினேன், மாடு கட்டினேன், வாழ்ந்தேன். இப்போ நான் வீடு கட்டினேன்னா CMDAவுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும். எனக்கு என்னுடைய அடிப்படை உரிமைகளை வயிற்றை கலக்குது அது உண்மையில் பார்க்கும்போது. இவ்வளோ தூரம் வராங்களா? ஆனால் இது வேணான்னு சொல்ல முடியாது. அப்போ எப்போன்னா என்னுடைய நண்பர் அத்துல் மிஸ்ரா இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஃப்ரெண்ட்லி டு மீ, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், படித்தவங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, விவசாயத்துக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்ற மீட்டிங்காக இது இருக்கணும். பார்க்குறதுக்கு உங்கள் முயற்சி இருக்கணும். அங்கே தான் ஜனநாயகத்தில் வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னுடைய பாசமான இப்போது நம்ம எங்கள் பூந்தமல்லி கமிஷனர் பேசினார் இல்லையா, அதெல்லாம் இட்ஸ் ஆல் எக்ஸ்பிரஷன். அதனால் இந்த சகோதரிகள்லாம் பேசும்போதெல்லாம் பார்த்தாங்க பாருங்கள், இந்த அர்பனைசேஷன் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பக்கம் நியாயப்படுத்தப்படுகிறது வளர்ச்சி என்ற பெயரில். பட் இன்னொரு பெயரில் டூ மச் அர்பனைசேஷன் இஸ் அ டிசாஸ்டர். ஒரு பக்கம் நியாயப்படுத்தப்படுகிறது. என்ன வரும் அங்கே மிஞ்சி மிஞ்சி பார்த்தா, கட்டடம் வரும், ரயில் வரும், என்வரான்மெண்ட் போயிருமே, குளமே இருக்காதே. பூந்தமல்லி குளம் சாக்கடை குளம் ஆயிரும், செம்பரமாக்கு ஏரி சாக்கடை ஆகிடும் அப்படின்னு ஒரு பீதி இருக்கிறது. ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம நல்லவங்கள்லாம் பேசுகிறோம். ஆகையால் இந்த மூன்றாவது திட்டத்தில் கலைஞர் இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் கலைஞர் இல்லை, அது ஒரு பெரிய சாட்சி அவர். பட் கலைஞருக்கு பதிலாக அண்ணா இருக்கார், ரொம்ப தீவிரமாக இருக்கார். என்னுடைய 40 ஆண்டு கால சமூக இதில் பார்க்கும்போது ஒரு சிஎம் பளிச்சுன்னு பேசுகிறாரு, வேகமாக சொல்கிறாரு, வேகமாக செயல்படுறாரு. இது எனக்கு ஒரு பெரிய, நான் சிஎம்காக பேசலை, எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமான உணர்வாக தெரியுது. ஆகையால் ஸ்டாலினுடைய அடுத்த 4 ஆண்டுகளில் இது ஷேப் ஆகி வரும்போது it should be a holistic one. அதனால் அதிகாரிகளுக்கும் இதில் ஈடுபடுற இளைஞ இன்ஜினியர்களுக்கும் அல்லது அதிகாரிகளுக்கு என்னென்னா, குளமாகவே இருக்கணும், அழகான குளமாக மாறி இருக்கணும். நீங்கள் நகரத்தாருங்க உள்ளே வந்ததுனால குளம் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, எங்கள் விவசாயம் பெருக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிக்கு எங்களால் உங்களால் எங்களுக்கு லாபம், மாடு நல்லா வளருது, ஆர்கனைஸ்டு மாடாக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு நல்ல பால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு there must be a win-win situation, there must be a bargaining situation. அதை தயவு செஞ்சு உள்ள வச்சு செய்யுங்க. நானும் அப்புறம் எங்கள் எம்எல்ஏ சொன்ன மாதிரி உலகம் உள்ள சுற்றியிருக்கேன். சவுத் அமெரிக்காவில் பல நாடுகளில் இக்கலாஜிக்கல் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாமல், நீங்கள் என்ன நகரத்து மக்கள் வாழறதுக்கு உங்களுக்கு அடுக்குமாடி கட்டடம் வேணும், அவ்வளோதானே. அதுக்காக அழகாக பிளான் பண்ணுங்கள், மாடை அழிச்சிடாதீங்க,
குளத்தை அழிச்சிடாதீங்க, ஏரி அழிச்சிடாதீங்க, அவைகளை உள்ளடக்கிய வளர்ச்சியை உள்வாங்குங்கள். இந்த தேசத்திற்கு இந்த ஆட்சி ஒரு வழிகாட்டி ஆட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தயவுசெய்து பிளான் பண்ணுங்க. குத்தம்பாக்கம் ஒரு 30 கிலோமீட்டர், சார் கூட தெரியும், 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அவர் என்னுடைய இருக்கு, வாங்க, அருமையாக பண்ணலாம். நானும் ஐ ஃபீல் தட் இந்த 4 வருஷத்துக்கு இந்த முயற்சியில் பண்ணி மேபி ஐம் ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டேன் இந்த இஷ்யூவில். மேபி ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு அழகான திட்டம் உருவாகி இது அடுத்த 48 பார்க்கும்போது இந்த நாட்டுக்கே ஒரு பிரமாதமான மாடலாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தயவுசெய்து செய்யுங்க. ஆகையால் என்னுடைய எம்ஃபசைஸ்லாம் என்னென்னா, தயவுசெய்து அங்கே இருக்கிற இக்காலேஜை அழிச்சிடாதீங்க. கிராமத்தை உள்ளே வாங்க, ஒரு நல்ல இடத்த தேடி ஒரு நல்ல நகரத்தை உருவாக்குங்க. கிராமம் இருக்கட்டும், குளத்தை அழகான, நான் முதல்ல ஒரு போன தடவை பேசும்போது இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இட்ஸ் கால் அர்பன் வில்லேஜஸ்ன்னே சொல்லுவோம் நாங்கள். அதை உங்கள் அர்பன் சிட்டி இருக்கும், கூடவே அழகான உங்கள் நல்ல உயர்ந்த மாடியிலிருந்து பார்க்குறீங்க, அங்கே நாங்கள் அழகாக வாத்து மேய்ச்சிட்டு இருப்போம், சூப்பர் மாடு இருக்கும், சூப்பர் பால் இருக்கும். தென் தெர் வில் பி ஆட்டோமேட்டிக்காக நெகோசியேஷன் இருக்கும். நீங்கள் உங்களால் வாழ்வோம், நீங்கள் எங்களால் வாழ்வீங்க. இப்போ என்ன செய்கிறீங்க, கிராமத்து உள்ள பெரிய காம்பவுண்ட் வால் கட்டிட்டு என்ன சொல்றீங்க, காம்பவுண்டு சிட்டியோ இன்னும் ப்ரொடெக்டட் சிட்டியை நீங்கள் வச்சுக்கிறீங்க. கேட்டட் சிட்டிஸ் எங்களெல்லாம் சுரண்ட பார்க்குறீங்களான்னு உள்ளுக்குள்ளே வயிற்றில் ஒரு பயம் இருக்குது. அது இருக்காது, ஸ்டாலின் அண்ணாவோட ஆட்சியில் அது இருக்காது அப்படின்னு நான் உங்கள் சார்பாக சொல்ல பார்க்குறேன். சந்தோஷம், நன்றி. தேங்க்யூ Elango sir. Especially the point about urban villages, I think we can take that for our third master plan. Next I'd like to call Balasubramanian sir to please come up and give us your opinion. தேங்க்ஸ் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. நாங்கள் CMDA அண்ட் DDCP ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன்றதை 2022 நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்டர்ட் நம்பர் 207/2022. எங்கள் எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க, இப்போ பாலுன்னு சொல்லிட்டாங்க, சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். கிருஷ்ணசாமி அண்ணா உட்காந்துருக்காங்க, சந்தோஷம். இந்த நேரத்தில் 3வது முழுமை திட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சில கருத்தை கூறும்போது கஷ்டமாக இருக்குது. நான் 30 வருஷமாக ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர், லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். நான் பப்ளிக்கோட ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிரச்சனைகளை தான் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர, அந்த 2வது திட்டத்திலேயே இருக்கிற குளறுபடிகள் பார்க்க போனீங்கன்னா, செகண்ட் மாஸ்டர் பிளானில் நமக்கு கொடுத்த அந்த லேண்ட் யூஸ் ஸ்கெட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் எம்எல்ஏக்கு தெரியும், மதுரவால் பைபாஸ் ரோடு நேராக ரெடில்ஸ் ஜிஎன்டி ரோடில் நம்ம ஜிஎன்டி ரோடில் புழலில் கனெக்ட் ஆகுதுங்க. நம்ம மாஸ்டர் பிளானில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாவும் எக்ஸ்டன் ஆகி போயிட்டு இருக்கோம் அந்த லேஅவுட்டு, அந்த ரோடு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டிட்டாங்க, டைரெக்டாக கனெக்ட் ஆகிற இடத்துல வாட்டர் டேங்க் கட்டிட்டாங்க. ஸ்டில் நவ் அந்த லேண்ட் யூஸ் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரோடை இடத்த எடுத்துக்கிட்டாங்களா, இடத்த பப்ளிக் மத்தியில் ஒரு நெருடல். காரணம்னா செகண்ட் மாஸ்டர் பிளானில் போடப்பட்ட அந்த லேண்ட் யூஸ் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதே போல் புத்தகரம் வில்லேஜ், எங்கள் வில்லேஜில் சர்வே நம்பர் 25 அப்படின்ற ஒரு சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா பாதி வாட்டர் பாடியில் இருக்குது, பாதி நம்ம பட்டா இடமா இருக்குது. அந்த 25 ஃபுல்லாகவே வாட்டர் பாடியாக நம்ம லேண்ட் யூஸ் ஸ்கெட்சில் இருக்குது. அதே போல் மாதவரம் வில்லேஜில் 1420 சர்வே நம்பரில் ஒரு 5 ஏக்கர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விநாயகபுரத்துக்கு பக்கத்தில் அது இன்னும் பிரைமரி ஏரியாவாக வீடு கட்டுற பட்டா இடமா இருக்குது. அது ஏரியில் தான் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு குளறுபடி லேண்ட் யூஸ் ஸ்கெட்சில் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கு அப்ரூவல், இப்போ ரெகுலரைசேஷன் ஸ்கீம் வந்ததுங்க. பார்த்தீங்கன்னா 20/10/2016 முன்னாடி பிரிக்கப்பட்ட மனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் நமக்கு அருமையான திட்டம்.
இது நிறைய நான் நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். இந்த திட்டத்தினால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் முழுமையாக கிட்டத்தட்ட அன்அப்ரூவ்ட் பிளாட்லாம் அப்ரூவல் கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த ரெகுலரேஷன் ஸ்கீம் நம்ம சிஎம்டி அறிவித்ததுனால சிஎம்டிக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய சிஎம்டி லிமிட் இப்போ ப்ரெசென்ட்டு பார்த்திங்கன்னா 1189 சதுர கிலோமீட்டர், கிட்டத்தட்ட சிங்கப்பூரோட பெருசு நம்மளுடைய சிஎம்டியுடைய லிமிட்டு. இப்போது ஒரு பிளாட் ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் இப்போ ஒருத்தர் வாங்காமல் இருக்காருன்னா அவர் போய் பார்த்தாருன்னா அதில் வந்து ரெகுலரைசேஷனில் ஃப்ரேம் ஒர்க் ஆகாமல் இருக்கிற பிளாட்டுக்கு இப்போ அவர் அப்ரூவல் வாங்கணுன்னா அந்த பிளாட்டில் யாராவது ஒருத்தர் 500 கட்டியிருந்தால் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்குற மாதிரி இருக்குது. அந்த 500 கட்டாதவங்களுக்கு இன்னும் ஸ்டில் நவ் அந்த மாதிரி அன்அப்ரூவ்ட் பிளாட்டுங்க நம்ம சுற்று வட்டார பகுதி 1189 சதுர கிலோமீட்டரில் இருக்குங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் டு திருவள்ளூர் ஹைரோடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அலமாதின்ற வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நம்ம குடோன்ஸுங்க நம்ம கட்டியிருக்காங்க. அதெல்லாம் கேட்ச்மெண்ட் ஏரியாவாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 5/8/1975 சிஎம்டி ஃபார்மிங் இயரு. அதுக்கு முன்னாடி பிரிக்கப்பட்ட பிளாட்டு, அதுக்கு முன்னாடியே பிரிச்சுட்டாங்க அந்த பிளாட்டு. அந்த பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்கு இப்போ போனோம்னா சாரி சார் 5 மணிக்குள்ளே முடிக்கணும்னால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஒரு 2 செகண்ட் நான் வந்து பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கேன், பப்ளிக்கோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆதங்கத்தில் அதாங்க 5/8/1975 முன்னாடி பிரிக்கப்பட்ட பிளாட்டு. அதை வந்து இப்போ அப்ரூவல் போனோம்னா கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இருக்குது. அதுக்கு ஒரு ரெட்டிஃபிகேஷன் கிடைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே லோக்கல் பாடி அப்ரூவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புழல், சோழவரம் இந்த பஞ்சாயத்து யூனியன்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம இப்போ வில்லிவாக்கம் இந்த பஞ்சாயத்து யூனியன்லாம் அப்ரூவல் வாங்குறதுன்றது இப்போது சிஎம்டி ஸ்டாஃப் வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க, அவங்க வேலையை அவங்க பண்ணிடுறாங்க. அதன் பிறகு நாங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது ஒவ்வொரு பாமரனுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரூவ்டுன்றது எங்ககிட்ட யார் வராங்கன்னா வீடு கட்டுறவங்க அத்தனை பேரும் அப்ரூவலுக்கு வரல. லோன் வாங்குறவங்க, லோன் வாங்கி வீடு கட்டுறவங்க மட்டும்தான் அந்த அப்ரூவலுக்கு வராங்களே தவிர இன்னும் பப்ளிக் மத்தியில் வீடு கட்ட அப்ரூவல் வாங்கி தான் கட்டணுன்ற அவேர்னஸ் இன்னும் பப்ளிக் மத்தியில் இல்லை. அந்த அவேர்னஸை நம்ம சிஎம்டிஏ எங்களை போல் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை என்கேஜ் பண்ணி எங்களை போல் ஆளுங்களோட நீங்கள், ஏன்னா நாங்கள் எவ்ரிடே நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் உதவ தயாராக இருக்கோம். அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள் 20/10/2016 அப்புறம் ஒரு பிளாட்டை 2ஆக பிரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டு பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் சேல் செகண்ட் சேல் வந்தால் பண்ணலாம். கார்பரேஷனில் நாங்கள் இப்போ போய் பண்ணோம்னா 20/10/2016 அப்புறம் ஒரு பிளாட்டை பிரித்ததுனால அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்றாங்க. அது ஒரு பெரிய நெருடல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே லோக்கல் பாடி அப்ரூவலை வாங்கிட்டு கடைசி அப்ரூவல் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் வாங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்குதுங்க. அதுதான் தேர்ட் மாஸ்டர் பிளானை 100% வரவேற்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மாஸ்டர் பிளானில் இருக்கிற சார் இல்லை சார் செட் ஆகும் எம்எல்ஏ சார் ஒன்றும் இல்லை, சஜஷன் தான் உங்களாண்ட கேட்குறாங்க. நம்ம குறைகளை சொல்லிட்டு இருந்தா இப்படி இல்லை குறை இல்லைண்ணே, குறை இல்லைண்ணே, தனியாக பேசுங்க நீங்கள். அதுதான் இப்போ எம்எஸ் கிட்ட இல்லை அதிகாரி கிட்ட தனியாக பேசுங்க. தார் ரோடு போட்டாச்சுண்ணே, அதில் பிளாட் வந்துருச்சு, அந்த இடத்துக்கு போய் அப்ரூவல் அதுதான், அது தனி கதைங்க. சார் அதுதான் சார் வரேன் சார், வரேன் சார், கண்டிப்பாக வரேன் சார், கண்டிப்பாக வரேன். இந்த நேரத்தில் இந்த தேர்ட் மாஸ்டர் பிளானுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் ஏற்படுத்தி கொடுத்த நம்ம மெம்பர் செக்ரட்டரிக்கும் நம்ம எம்எல்ஏக்களுக்கும் நன்றியை தெரிவித்து தேங்க்யூங்க. There's one thing I've learned, that it's 3 hours is not enough to listen to everybody. Next, I'd like to hand the mic over to the representatives from Hindustan Institute of Technology. Let's hear from some of the academia. Good afternoon. I am Dr. Shiba Chandar, and currently I am Dean of School of Planning, Architecture and Design of Hindustan Institute of Technology and Science, which is located in Padur. So ours is the only second institute which is offering postgraduate program in planning, and we are offering this program for past 10 years. So I will, very briefly, I will tell 3 points by in what way our academic institute can help in the preparation of the master plan.
So number one is that we are having the students. So whenever we, as part of our academic curriculum requirement, the students do master plan preparation, area development preparation, and area appreciation also. So what they do is they do a very systematic study about such areas, and they come out with the solutions and recommendations. Same way when it comes to thesis, they take up all the points that is covered here, like land development, infrastructure development, informal settlement, waterfront development, tourism, housing. So each one of them will be taking different areas like this of their own interest, and they go to different areas. Like if you take Chennai, they go to Tambaram, some will go to Minjur area. So across the city, they make study, and they come out with a lot of solutions and recommendations. All these are being evaluated by external examiners. Normally we call retired chief planners of CMDA or planners from CMDA, then TNUH DB office also. So what I'm telling is these are all youngsters, they are coming with very innovative and different types of ideas. So if you are given an opportunity to present which of the selected projects, you will get a lot of idea which can be incorporated. That is one part of it. Second part is, as an academic institute, we do a lot of research. For example, I have done my doctoral research in areas which is called peri-urban areas. So these peri-urban areas are outside the city limit but within CMA, and these areas come under within these 10 panchayat unions. So what I have observed during my research is that there are 3 types of peri-urban areas. Some are growing very fast, some are growing slow, some are medium. So when the master plan is being prepared, you can categorize them and the development can be made accordingly. And the 2-3 observation again I made during my research is that housing developments are taking place because of the change in land use, but accordingly the infrastructure is not getting developed. And another thing is connectivity. As somebody already mentioned, for health facilities, they have to go to the nearby area, so there is no proper connectivity. Another thing is that though people are staying in peri-urban areas, they depend on their mother city for employment opportunity. So they find the connectivity as one of the major issues. So these 3 issues also can be given some priority like thing while doing some, while preparing the master plan for Chennai 3rd master plan. So that is as far as the research is concerned, and we are also doing collaborative research with universities abroad. So what happens is such research projects, we take up Chennai as the study area. So wherever they want, we will say, see, look at this area, there is a lot of development or we have to do research work in such area. So they agree with that and we do collaborative research also. And for example, tomorrow we are sorry, going... in the interest of time, I'm going to have to ask you to... 1 minute over. As part of this other initiatives, tomorrow we are going to have a letter of intent signing between District Rural Panchayat, Rural Development of Government of Tamil Nadu and Trier University of Germany, where the District Collector of Chengalpettu is the chief guest. So what we can do is, that is coming under city to city connection program. So we can take up some of the requirement under this program and we can help you as an academic institute. So here I am stopping. Thank you for giving me this opportunity. Thank you a lot. Thank you, ma'am. I'm really sorry, everybody. We're running short on time, so I'm going to have to be a little bit strict with time. Ma'am, if I could request you, because you're also from Hindustan, right? Yes, if I could 3 request minutes. you to please More finish than it. Hindustan, I'm basically retired chief planner. All right. Secondly, I'm a visiting faculty in Hindustan. I'd just like to put a few points. One is that CMD should be an apex body in the 3rd master plan. So all the line agencies, all their proposals, they should be in consonance with the CMDA. So the 3rd master plan should be a referral document for all the line agencies. Then since you're considering expansion of CMDA, I would like to suggest that you rename CMDA as State Capital Regional Authority or Chennai Metropolitan and Regional Development Authority, since the area is going to be a very vast area. Then the Development Authority, as being done by DDA and the Mumbai Metropolitan Regional Development Authority, you can buy lands in the peri-urban area, which is going to be a part of the CMA expanded area. So for you to, as the representative from Kuttambakam said, it could be, we could preserve the ecology of the area, so it would be under our control rather than going into private hands.
Then creating heritage buildings and sites, not just preserving heritage, but we should also create heritage sites. So we could leave a heritage for the next generations to come. Then regarding transport, we already have a lot of junction improvement studies done in CMDA by the IIT and Anna University and all that. So you can maybe update these and can try to adopt it in the present context. Then one more thing is that we should strengthen public transport, which everybody said. And one way of doing this could be route rationalization of buses, so there won't be duplication of the various modes of public transport. Thank you. For paying attention to our time constraints. In the line of keeping with academia, I invite Pradeep Moses sir to come forward and talk about his views as well. பேராசிரியர் பிரதீப் மோசஸ் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பாக பேசுகிறேன். திட்டமிடல் பள்ளியின் ஹெச்ஓடியாக உள்ளேன். முக்கியமாக இதை பார்த்தோன்னா விஷன்னு பார்த்தோன்னா எப்படி இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிட்டி டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது 20 வருஷம் பார்க்கணுமா இல்லை 40 வருஷம் பார்க்கணுமா, ஏட் ஆஃப் டைம் 20 வருஷம் தான் பார்க்கணுமா இல்லை 40 வருஷத்துக்கு பார்த்துட்டு இந்த 20 வருஷத்துக்கு எப்படி அப்படிங்கிறது பிளான் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம வந்து 20 வருஷம்னா ஷார்ட் சைட்டடாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐயம், அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது கிளைமேட் ரெஸ்பான்சிவ் சிட்டிங்கிறது நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். நான் கிளைமேட் ரெஸ்பான்சிவ் சிட்டி அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப குறையா இருக்குது. சிட்டிக்குள்ளே 3% இருக்குது. நம்ம வந்து வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றிலாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, ரொம்ப குறையா இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் வந்தீங்கன்னா குளுமையாக இருக்கும், மற்ற இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி க்ரீன் ஸ்பேஸ் எப்படி கொண்டு வர்றது, ரூஃப்டாப் அக்ரிகல்ச்சர் நம்ம கொண்டு வரணுமா கோர் சிட்டியில், ஏன்னா உள்ளுக்குள்ளே இடம் சுத்தமாக கிடையாது, அவுட்ஸ்கர்ட்ஸில் இடம் இருக்குது, அங்கே வந்து நம்ம க்ரீன் ஸ்பேஸ் கொண்டு வரலாம். உள்ளுக்குள்ள இடத்துல நம்ம ரூஃப்டாப் அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ணணுமா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வி ஷுட் நாட் கெட் டிஸ்டர்ப். ஸோ காம்பேக்ட் சிட்டி கான்செப்ட் போகணுமா, வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் போகணுமா, ஹரிசாண்டல் டெவலப்மெண்ட் போகணுமா. ஹரிசாண்டல் டெவலப்மெண்ட் எந்த இடத்துல போகலாம், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உயரம் இருக்கக்கூடாது. இப்போ கடல் காற்று ஊருக்குள்ளே வரணும். கடல் காற்று ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா இப்போ கடல் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடல் கிட்ட போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க, அந்த இடத்துல எனக்கு நல்லா குளுமையாக இருக்கும் அப்படின்னு போகிறோம். அதே மாதிரி அந்த கடல் காற்று ஒரு காலத்தில் உள்ளெல்லாம் சிட்டிக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஹைரைஸ் பில்டிங் வந்து நம்ம கடற்கரை ஓரம் கட்டும்போது என்ன ஆயிடுது, கடல் காற்று உள்ளே வரதில்லை. ஸோ கடல் காற்று எப்படி உள்ள நம்மளுக்கு வந்து அது ஒரு வரப்பிரசாதம். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படியே உள்ளே மாட்டிக்கிடுது. இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கடல் காற்றுலேருந்து தூக்கிட்டு போகுது. அந்த கடல் காற்று எப்படி கொண்டு வரோம், அதை எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அது ஒன்று. அடுத்தது எஃப்எஸ்ஐ, எல்லா இடத்துலையும் 2ங்கிற எஃப்எஸ்ஐ நம்ம வச்சுருக்கோம். எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துனாலும் 2 அப்படிங்கும்போது சில இடத்துல வந்து எக்காலஜிக்கு சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கணும். அந்த இடத்துலலாம் எஃப்எஸ்ஐ 2 கொடுக்கக்கூடாது, 1 கொடுக்கணும். ஸோ கிரவுண்ட் வாட்டர் அக்யூஃபயர் ஏரியாஸ் இருக்குது, சில இடத்துல தண்ணி நல்லா ஊறும். அந்த இடத்துல என்ன பண்ணணும், சைட் செட் பேக் கவரேஜ் குறைக்கணும். நம்ம வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் போகலாம், அந்த இடத்துல கவரேஜை குறைச்சிட்டு அப்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து சுற்றி வந்து காங்கிரீட்டைஸ் பண்ணக்கூடாது, அங்கெல்லாம் பேவர் பிளாக்ஸ் மாதிரி நம்ம போட்டோம்னா தண்ணி உள்ளே போகும். ஸோ அதை மாதிரி கிரவுண்ட் வாட்டர் அக்யூஃபயர் ரீசார்ஜ் ஏரியாஸ்க்கு தனியாக நம்ம ரெகுலேஷன் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தோம்னா கிளைமேட் ரெஸ்பான்சிவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டியாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வேலைவாய்ப்பு வேணும், சிட்டி வந்தால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறோமோ இல்லையோ இன்றைக்கி 48% இருக்குது அர்பனைசேஷன், இது 60% வளரப்போகுது. நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ கட்டாயம் 60% வரப்போகுது. அப்போ வரும்போது என்ன பண்ணோம், நம்மளுக்கு நிறையா வேலைவாய்ப்புகள் கிரியேட் பண்ணோம். அப்போ எம்ப்ளாயர் ஃப்ரெண்ட்லி சிட்டியாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் கொடுக்குறோம், அப்புறம் எந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வரணும், எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி வரணும், வாட்டர் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி வரணுமா, ஏர் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி வரணுமா, எந்த இடத்துல எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் கிளியர் கட்டாக கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒரு பெரிய ஒரு இது கலர் அடிச்சிடும் இல்லையே, எந்த இடத்துல எந்த இண்டஸ்ட்ரி வரலாம் எங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம 3rd மாஸ்டர் பிளானில் கொண்டு வரணும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா third master plan. Next one is
congestion Sir, free in the city. interest of time, I ask Yes, you to yes. please I'll summarize. complete this. Sorry, sir. Yes, yes. The last point. The third one is congestion free city. So we have to go for congestion, promoting public transport, and then we have to reduce our private mode of transportation குறைக்கிறதுக்கு எப்படி கொண்டு போகணும், வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் கொண்டு போகணும், இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சருக்கு திங்க் பண்ணி நம்ம பிளான் பண்ணோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you, sir, and sorry, we'll be sure to have a conversation in more detail later. I have two more speakers. I invite Bhaskaran, sir, who is a senior town planning officer, to please come forward and give his views. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கரன். தாம்பரம் மாநகராட்சியில் சீனியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் இருக்கேன். டவுன் பிளானிங் ஆஃபீஸராக ஒரு 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் சிஎம்டியில் ஒரு 5 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டிடிசிபியில் அரௌண்ட் 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற இந்த இதை வச்சு ஒரு சில இதில் செகண்ட் மாஸ்டர் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம மெம்பர் செக்ரட்டரி சொன்ன மாதிரி அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் எதுவும் கண்டக்ட் பண்ணாங்களே எனக்கு தெரியாது. பட் 2008 செகண்ட் மாஸ்டர் பிளான் டிராஃப்ட் நோட் பப்ளிஷ் பண்ணுறப்ப நான் இங்கே இருந்தேன். அம்பத்தூர் ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் அம்பத்தூர். அப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் ப்ரொஃபஸர் சார் சொல்கிற மாதிரி அப்போ 14 பப்ளிக் டிராஃப்ட் மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் நானும் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் அம்பத்தூரில். அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சிஎம்டியில் போய் ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் பிளான் எங்களுக்கு அந்த ஒரு வால்யூம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த வால்யூமை வச்சு தான் ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. நான் சிஎம்டியில் போய் கேட்டேன், எங்களுக்கு அந்த லேண்ட் யூஸ் பிளான் மேப்பை வந்து கொடுங்க சார், நான் வந்து கொஞ்சம் தரவாக பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டிங் பிளானாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை கொடுக்குறேன். ஏன்னா டிடிசிபி ஏரியாவில் இருக்கப்போ எங்களுக்கு வந்து அந்த காப்பி வந்து எங்களுக்கு வரும், டிடி பிளான் காப்பி வரும். நாங்கள் அதை எடுத்துகிட்டு தரவை அந்த கவுன்சிலர் லோக்கலில் இருக்கவங்கள பண்ணிவிட்டு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது சார்ங்கிறத எங்கள் சஜஷன் சொல்லுவோம். இந்த ரோடை ப்ரப்போஸ் பண்ண முடியாது சார், ஏன்னா ஆல்ரெடி இதில் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் ஒரு கோயில் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சஜஷன் சொல்லுவோம். அதை அக்செப்ட் பண்ணிட்டு மாடி பண்ணேன். எனக்கு அந்த பிளானே எங்களுக்கு வந்து வழங்கப்படவில்லை ஆக்சுவலாக. அது வந்து கொடுக்கல அப்படிங்க. இப்போ அந்த இது இருக்காது, ஏன்னா அனைமா வெப்சைட்டில் இருக்கிறதுனால வெப்சைட்டில் அப்லோட் ஆகிருங்க. அந்த மாஸ்டர் பிளானே இல்லை, எங்களுக்கு லேண்ட் யூஸ் மேப்பே கொடுக்காம எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் நாங்கள் என்ன சார் ஒப்பீனியன், நாங்கள் லோக்கல் பாடி என்ன ஒப்பீனியன் கொடுக்க முடியும்னு எதிர்பார்க்கீங்க அப்படின்னு சொல்லி ஐ ஆர்கியூட் வித் தட் சீனியர் பிளானர். பட் எனக்கு அது ஃபுல்லாமே நாங்கள் வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் மீட்டிங் பண்ணி வேணா உங்களுக்கு அந்த ஹாலில் வச்சுருக்காங்க போய் பார்த்துட்டு போயிருங்களா அப்படின்னாங்க. பட் அது சாத்தியம் இல்லை சார். 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் அம்பத்தூருக்கு சார் நான் ஹோல் டவுனுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் பார்க்க முடியாது தவிர எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் சர்வே நம்பருக்கு நான் போய் பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் எனக்கு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அந்த மாதிரி நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டிடிசி பேரை வந்திருந்தேன். அந்த ஆஸ்பெக்டை வச்சு கேட்குறப்ப எனக்கு அந்த இது இல்லைங்கனால அந்த இப்போ அந்த இது அனைமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெப்சைட் இருக்கிறதுனால வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்டு பிளானிங் பெர்மிஷனை கொஞ்சம் லிங்க் பண்ணி தான் இருக்கணும். சார் இப்போ சொன்னார் அன்னிவர்சரி இது எஃப்எஸ்ஐ வந்து ரிஜிட்டாக இருக்கக்கூடாது. இது வந்து 2 அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா 2007 or 8 ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் நடந்தது. ஹைரைஸ் பில்டிங் மீட்டிங்காக ஒரு மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன் அம்பத்தூரில் இருக்கப்போ. அப்போ ஒரு மால் ப்ராஜெக்ட்டுக்காக அங்கே கமிட்டியில் ஒரு பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஜாயின்ட் கமிஷனர் டிராஃபிக்லேருந்து வந்திருந்தவர் அந்த ப்ராஜெக்டை அப்ஜெக்ட் பண்ணார். இது வந்து நீங்கள் இந்த இப்போ ரோடு வந்து இந்த மால் ஏற்கனவே இது கன்ஜஸ்டட், இவ்வளோ வால்யூம் ஆஃப் டிராஃபிக் இருக்குது, இதில் வந்து இன்னொரு இது வந்ததுன்னு சொன்னால் இதோட இந்த ரோடு வந்து இவ்வளோ டிராஃபிக்கை ஏற்றுக்கிற அளவுக்கு கிடையாது, அதனால் இதை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு மீட்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணார். பட்டு அவரோட சஜஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அந்த சைட் இஸ் ஃபிட் ஃபார் பிளானிங் பெர்மிஷன் டு தட் பில்டிங் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தாங்க. அந்த சைட்டை அப்படிங்கிறப்ப அவர் ஆர்கியூ பண்ணார். அப்படி தான் என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டார் அந்த ஜாயின்ட் கமிஷன் வந்து, என்ன ஏன் கூப்பிட்டீங்க நீங்கள் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எனிவே என்னோட அட்வைஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. ஸோ அந்த இதையும் நம்ம ஒரு டிராஃபிக் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா ரயில்வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு போடணும் அப்படின்னா ரயில்வே கேட்டில் ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு அந்த இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு அது இருந்தால் தான் அந்த இதுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜோ அல்லது சப்வே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதர்வைஸ் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தேர் மஸ்ட் பி இண்டெக்ஸ் இருக்கணும். டிராஃபிக் வந்து ஒவ்வொரு ரோடுக்கும் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு இண்டெக்ஸ் இருந்து அதை பிளானிங் பெர்மிஷனோட லிங்க் பண்ணணும். இந்த வால்யூம் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா இதில் இவ்வளோ தான் எஃப்எஸ்ஐ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர் மஸ்ட் பி ரிலேஷன் பிட்வீன் த பிளானிங் பெர்மிஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். அதர்வைஸ் இல்லைன்னா நம்ம இது தனிப்பாட்டு அது தனிப்பாட்டு பண்ணால் டிராஃபிக் வால்யூம் வந்து கண்டிப்பாக அது காம்ப்ளிகேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ரெண்டையுமே லிங்க் பண்ணுற மாதிரி பிளானிங் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். திரும்ப ஒன் மோர் திங், ஒரு 6 or 7 டேஸ்க்கு ஒரு செமினார் அட்டன் பண்ணியிருந்தேன்.
அதில் கொலம்பியாவில் சம்மந்தமாக ஒரு பஸ் ரேபிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு செமினாரில் சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் சொன்ன பாயிண்ட், அவங்க வந்து அதில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக பஸ்ஸை வந்து ரேபிட்டாக வேகமாக குயிக்காக போகணும். பஸ் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ தாம்பரம் டு கோயம்பேடு ஒரு 40 மினிட்ஸில் போகிறதுனால நிறைய பேர் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் வெஹிக்கிளை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக பஸ் ரேபிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பஸ்ஸுக்காக மட்டுமே அந்த ரோட்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம திங்க் பண்ணலாம். சில ரோட்ஸில் வந்து இப்போ சிறுசேரி ரோடு இந்த மாதிரி ரோட்டில் பார்த்திங்கன்னா ஹெவி அவ்வளோ இதில் வந்து நம்ம அந்த பஸ் ரேபிட் ட்ரான்ஸ் சிஸ்டத்துக்காக நம்ம வந்து ஒரு இதை ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி பார்த்தா கொஞ்சம் டிராஃபிக் இதை குறையும். தேர்ட் திங் வந்து to summarize, sir, so that we can wrap the session up quickly. ஓகே, ஒன் மோர் திங். திரும்ப அதுக்கடுத்தது லோக்கல் பாடியில் வந்து நிறைய இப்போ ஏற்கனவே வாட்டர் பாடிஸ் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் வந்து கன்வர்ஷன் ஆகிடுச்சு. ஹவுசிங் போர்ட்லேயே இந்த ஆவடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பிளாட் போட்டுருந்தாங்க. பருத்திப்பட்டு ஏரி, முகப்பேரில் வந்து முகப்பேரி ஏரி ஸ்கீம்னு சொல்லி போட்டு அது நிறைய பேர் இப்போ ஹவுசிங் போர்டு பிளாட்ஸாக கன்வர்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற ஏரிஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து இப்போ சாலிட் வேஸ்ட் மேனேஜில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கம்போஸ்ட் யார்டு வந்து டம்பிங் யார்டுன்னு ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ பாஸ்ட் 5 இயர்ஸ் அது சேஞ்சஸ் ஆகிடுச்சு. எம்சிசின்னு சொல்லிட்டு மைக்ரோ லெவல் கம்போஸ்டிங் சென்டர்னு சொல்லி அந்தந்த ஏரியாவில் இருக்கிறத கலெக்ட் பண்ணி அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிக்கிறவங்க. அதே கான்செப்டில் நிறைய ஏரிஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு அந்த வாட்டர் பாடிஸில் இருக்கிறத ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொடெக்ட் வாட்டராக மாற்றி கொடுக்கலாம். நிறைய ஏரிஸ் இன்னும் இருக்குது. தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளை ஏரி இருக்குது, பெரிய ஏரி இருக்குது, புத்தேரி இருக்குது, கௌரிவாக்க ஏரி இருக்குது, வீரராகவன் ஏரி இருக்குது. அதிலேருந்து வாட்டர் சப்ளை எடுத்து அவங்களுக்கு நம்ம பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ப்ரொடெக்ட் பண்ண எப்படின்னா சிம்பிள் திரும்பணும்னா அந்த காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊற்று தான் இருக்கும், சம்பை ஊற்று. தேர் இஸ் நோ சர்ஃபேஸ் வாட்டர், பட் 1 ton எல்பிசிடி கொடுக்குறாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 500 மீட்டர்ஸ் அரௌண்ட் அந்த ஆர்டிசன் வேலை சுற்றி 500 மீட்டர்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஏரிஸை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வாட்டர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அது வேஸ்ட் வாட்டராக தான் இருக்குது. வேஸ்ட் வாட்டர் அதில் போய் டம்ப் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. Thank you, sir. I also thank everybody for their patience, but we have one last speaker to end this session with. I request for the mic to be passed to Steffi from the GCC Gender and Policy Lab. Hello everyone, good evening. My name is Steffi. I work for the Greater Chennai Corporation's Gender and Policy Lab. I'm going to keep this really brief, and a lot of points regarding inclusivity and gender have already been covered, so I'll try to touch upon other points. One thing that I want to mention is that the Gender and Policy Lab, housed within the Greater Chennai Corporation, is rolling out a perception study. It's going to be a baseline study on the perception regarding women's access and safety in public spaces and transport in Chennai. It's going to cover 3,000 respondents. It will cover women, girls, and trans persons, individuals who identify as women, girls, and trans persons. It's also going to cover individuals, persons with disabilities. It's going to cover domestic workers. It's going to cover students who are going to, girls who are going to schools. So we are looking at a very large section of people who would be respondents. And so my humble submission to CMDA is, when the study is out, most definitely use this extensive study to use it in your visioning plan as well, because there would be concrete points coming about access and safety of women and girls in the city. So you should be able to get a lot of concrete points with respect to this study. Second point I want to mention is there's a lot of conversation around the globe about gentrification of cities. Cities looking same, cities looking boring, a lot of high rises coming up. Again, another submission to the CMDA team is that when you are visioning when you're visioning this plan, do think about historians, do think about art consultants, so that you do not lose out on the culture and the vibrancy of the city. Chennai is cosmopolitan, but at the same time, it's also rooted in a lot of culture and traditions. Do keep that point in mind as well. And my final point to you is, Smita has already brought this up. It's regarding the harmonized guidelines 2021 by the Ministry of Housing and Urban Affairs. Ideally, if a city's infrastructure suits an elderly woman with disabilities, then it should suit everyone else in the city. So when you're thinking about infra and services, do think about persons with disabilities, particularly women, transgenders, and people from the minority gender and sexual groups. So
this is my submission to you all. Thank you so much. இந்த பயிலரங்கத்திற்கு வந்து yes. Just wanted to say thanks to all of you for coming here and giving your views. I see that so many views are there, and you can imagine how difficult it is for CMDA now to include all these views and suggestions in our master plan. But that is a challenge, but that is our work also, and we take this challenge, in right spirit, and we would like to assure, and basically I would like to promise on behalf of CMDA that all your views will be taken into account meaningfully, and we will try our best to come out with a master plan which will include everyone. Only one thing I want to point out here is that urbanization is not anti-anything. There is a perception which is there that urbanization is anti-environment, anti-poor, or individual sections or individuals who are not represented. It is anti that. But there is no, it's not a binary, it's not a kind of this versus that. It has to be taken into a holistic manner, in the sense that while urbanization is going to happen, like globalization is a reality, you can't reverse it back. Urbanization is also a reality. The challenge is how to make it sustainable, how to make it inclusive, how to ensure that everybody is included and then nobody is left behind. So yes, that is a challenge, of course, and all of us trying to find solutions and answers to these difficult questions. I assure you that we'll all join together and get your views further in many more workshops which are going to happen elsewhere. And I'm sure you will give your views in any manner possible. Website is just one thing, but we'll reach out to you in many more ways, as many as possible. So thank you again, all of you. Thank you. இந்த பயிலரங்கத்திற்கு வருகை தந்து கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. We thank each and every participant for your valuable views, opinions and suggestions. நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீதம் பாட அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.